பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. லூக்கா எழுதின சுவிசேஷம் The Gospel of Luke, 12ஆம் அதிகாரம் chapter 12, 42ஆம் வசனம். verse 42. அதற்கு கர்த்தர் பணிவிடைக்காரருக்கு தகுதியான காலத்திலே படி கொடுக்கும்படி எஜமான் அவர்கள் மேல் வைத்த அதிகாரியாக வைக்கத்தக்க உண்மையும் விவேகமும் உள்ள விசாரணைக்காரன் யாவன்? உண்மையும் விவேகம் உள்ள விசாரணைக்காரன். The faithful and wise steward. ஒவ்வொரு ஊழியர்களும் விசாரணைக்காரர்கள். And every servant of God is a steward. பழைய ஏற்பாட்டில் விசாரணை கர்த்தர் என்று அழைக்கப்படுகிறது. And in the Old Testament it is called as the one who judges is the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. நாம் இந்த நாட்களிலே விசாரணை கர்த்தர்களாக இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும். In these days we need to be a faithful steward. கர்த்தருடைய வீட்டில் தேவன் நம்மை அதிகாரியாக வைத்திருந்தாலும் நமக்கு மேல தேவன் அதிகாரியாக இருக்கிறார். Though God has kept us a charge in the faith homes, but still God is there above everyone. சின்ன ஊழியங்கள்ல நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கர்த்தர் வர வர பெரிய ஊழியங்கள்ல கர்த்தர் உத்தரவாதத்தை கொடுப்பார். If you are faithful in small ministries, God will give big ministries. பழைய ஏற்பாட்டிலும் விசாரணைக்காரர்கள் உண்டு, புதிய ஏற்பாட்டிலும் விசாரணைக்காரர்கள் உண்டு. And they were stewards in Old Testament and also in New Testament. அது என்ன? விசாரணைக்காரர்ல உண்மையும் விவேகமும் உள்ள விசாரணைக்காரன். What is meant by faithful and wise steward? இது கர்த்தருடைய வீட்டில உள்ள ஒரு ஊழியம். This is the ministry in the house of the Lord. இது மிஷனரி மாதிரி தெருவா சுத்துற ஊழியம் கிடையாது. And this is not a ministry like missionaries roaming around in streets. இந்த விசாரணைக்காரன் என்று சொல்லுகிறவன் கர்த்தருடைய வீட்டில உள்ள ஒரு பொறுப்பான ஒரு ஆள். The steward means who is responsible in the house of God. உங்களை ஒரு பொறுப்பா வச்சிருப்பாங்க. They would have kept you as a responsible person. அந்த விசாரணை பொறுப்பை நீங்கள் சரியான விதத்துல செயல்படுத்த வேண்டும். And you need to do that in the right manner. நமக்கு இன்னொரு அதிகாரி இருக்கிறார். And there is an in charge for us. தேவனுடைய வீட்டில் அதிகாரி அப்படின ஒரு வசனம் எபிரேயர்ல இருக்குது. And in Hebrews there is a verse called the responsible in the house of God. தேவனுடைய வீட்டின் அதிகாரியாகிய வாசி சொல்ல அவளுக்கு சொன்னாதானே? அங்க சொல்ல ஏன்ட்ட சொல்லி என்னதுக்கு? தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு எபிரேயர் சொல்லு அப்பதான் எல்லாரும் கேட்கும். எபிரேயர் 10:21. தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினால் தேவனுடைய வீட்டில ஆசாரி அதிகாரியாகிய மகா பெரிய ஒரு ஆள் ஒருத்தர் இருக்கிறார். And there is an high priest over the house of God. அவர் அதர்சனமாய் அங்க இருப்பார். And he is invisible there. ஆனா எழுத்தின் பிரகாரமாக நீங்களும் நானும் தேவனுடைய வீட்டில ஒரு விசாரணைக்காரராக அதிகாரியாக இருக்கிறோம். Literally you and I are being kept as a responsible person and a steward in the house of God. இந்த விசாரணைக்காரனுடைய வேலை என்ன? What is the work of a steward? தகுதியான காலத்தில் அவர்களுக்கு போஜனம் கொடுப்பது இல்லாவிட்டால் படி அளப்பது. To give them their portion of meat in due season. அதான் முக்கியமானது. That is important. அதுதான் முக்கியமானது. That is important. தகுதியான நேரத்தில் அவர்களுக்கு படி கொடுப்பது. And to give their portion of meat in due season. தகுதியான காலத்தில் படின்னு இங்கே சொல்லி இருக்கு. அடுத்த சுவிசேஷத்துல போஜனம் என்று சொல்லி இருக்கிறார். And here it is told as meat and in the next gospel it is also mentioned as meat. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா தகுதியான காலத்திலே அவர்கள் போஜனம் கொடுத்து செயல்படுத்துகிறார். And in the right time they gave the food and they ஊழியத்துல நாம் விசாரிக்க கூடியவளாய் மாறணும். And in the ministry you need to be a person to inquire. விசுவாசிகளை விசாரிக்கணும். You need to inquire the believers. ஊழியர்களை விசாரிக்கணும். You need to inquire the servants of God. மாம்சீகமாக அல்ல தெய்வீகமாக நீங்கள் விசாரிக்கணும். And you need to do it not carnally but spiritually. நம்ம விசுவாச வீட்ல கர்த்தருடைய வீட்ல இருக்கிறோம். And we are in the house of God. கர்த்தருடைய வீட்டை நீங்க விசாரிக்கணும். And you need to inquire the house of God. ஒரு சிலர் கர்த்தருடைய வீட்ல எந்த வேலையும் செய்யறது கிடையாது. And few do not do any work in the house of God. ஒரு தேவைகள் அங்க சந்திக்கப்படாது. And your needs would not be met. ஒரு சிலர் காசை கொடுக்கிறது இல்ல. And few do not give money. அப்படி கொடுத்தாலும் அவங்க ஒரு கணக்கு ஒரு அளவோடு கொடுக்கிறது இல்ல. அவங்க தேவைகளுக்கு கொடுக்கிறது இல்ல. And they don't give it for their needs. ஒரு சில சகோதரிகள் காசை பயங்கரமா சேர்த்து வைக்கிறீங்க. And few sisters keep their money with themselves.
அவங்க தான் இஷ்டத்துக்கு பொருட்கள் வாங்குறதுல தங்களுடைய கவனத்தை அதிகமாக செலுத்துறாங்க. And they show the interest in buying things for them. உன் கூட இருக்கிற பிரதர் சாப்பிட்டாரான்னு பாரு. And they see, look if the brother has eaten உன் கூட something. இருக்கிற சிஸ்டர்ஸ் சாப்பிட்டாங்களா, சாப்பிடுறதுக்கு இருக்கா ஃபெய்த்தம்ல, அதை பாரு. Look if we have sisters to eat for sisters. அவர்களுக்கு தகுதியான காலத்தில் அவர்களுக்கு போஜனம் படி கொடுக்கிற அவன்தான் விசாரணை கர்த்தன். And the steward is the one who gives their portion of meat in the due season. சுகமா இருக்கீங்களா? Are you with good health? சமாதானமா இருக்கீங்களா? Are you with peace? ஐக்கியமா இருக்கீங்களா? Are you with good fellowship? இதெல்லாம் நீ விசாரிக்கணும். You need to inquire all this. யார் எக்கடும் கெட்டு போன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு தூக்கி போட்டு போக கூடாது. And you should not leave just as it is. அப்ப நீ ஒரு அந்நியன். And then you will be a stranger. உன் கூட இருக்கிற சிஸ்டர்ஸ்க்கு தேவைகள் சந்திக்கப்படுதான்னு உனக்கு ஒரு தெளிந்த புத்தி வேணும். You should have a clear idea about the needs of the sisters have been met or உன் கூட not. இருக்கிற சகோதரன் சாப்பிட்டாரா, அவர் வியாதியா இருக்கிறாரா, பலவீனமா இருக்கிறாரான்னு உனக்கு தெரியணும். You should know if the brother had food to eat and he is sick or weak. அதுக்காக நீங்க அப்படி சூடா சுட்டு தோசையை கையில கொடுக்கணும்னு நான் சொல்லல. It is not meant by giving hot dosas for them. அப்படி அல்ல. It is not so. சரியான ஒரு தெய்வீக சிந்தையோடு நீங்கள் விசாரிக்கணும். With a proper spiritual mind you need to visit them and inquire them. ஆனா நடந்தது என்ன? What happened? நடந்தது என்ன? What happened? அவனோ அடிக்க ஆரம்பித்தான். And he started to smite. அடுத்த வசனம். மத்தேயு 24:47 வாசி. Matthew 24:47. அவன் அடிக்க தொடங்கினான். எங்க இருக்கு? அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாயிருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு தன் உடன் வேலைக்காரர் அடிக்கத் தொடங்கி வெறியனோடு புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால் அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாளிலும் அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரர்களை அவனுக்கு பங்கை நியமிப்பான். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். எந்த வசனம் இது? 48. அந்த ஊழியக்காரன் யாரா எப்படி மாறிட்டான்? பொல்லாதவனாய் மாறிட்டான். That servant became an evil servant. 49ல என்ன பண்ணிட்டான்? உடன் ஊழியக்காரரை என்ன செய்ய சொல்லிட்டான்? அடிக்க தொடங்கிட்டான். He started to smite the fellow servants. இப்போ சில ஃபெய்த்தம்ல இப்படி ஒரு செய்திகள் வருது. And I get messages from few faith homes. சின்ன சிஸ்டர்ஸ் அடிக்குறாங்க விசுவாசிகளை. And the small sisters are beating the believers. பெரிய சிஸ்டர் சின்ன சிஸ்டர் பிடிச்சி தள்ளி விட்டாங்கன்னு. The elder sister pushed down the younger sister. நானும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன் உங்களுக்கு. I keep telling again and again. கை நீட்டாதன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். And I keep telling that do not stretch forth your hands. ஆனால உங்க புத்தி மாறல. And you are not changed it. தள்ளி விடுறது, அடிக்கிறது. You push down and you smite them. உனக்கு அவங்கள வச்சு ஊழியம் செய்யணும்னு என்கிட்ட சொல்லிடு, நான் வேற ஒரு ஆள் தரேன். உன்னைய கொட்டுற மாதிரி ஆள்லாம் ஸ்டடியா இருக்காங்க. And if you couldn't உன்னைய கவுத்துறதுக்குலாம் ஆள் இருக்குங்க. If you couldn't do ministry with her, you can tell me and I can give you a person who can smite you. நீ உனக்கு கொடுத்த பிள்ளைகளையும் விசுவாசிகளையும் அடிக்க கூடாது. உன்னையவே தண்ணி காட்டுற ஆள் தான் என்கிட்ட இருக்கு. And I have persons who can smite you and show. நான் கரெக்ட்டா தூக்கி கையில கொடுத்துருவேன். அதோட நீ செத்த. ஃபைனல் தான். I will give it to you and right after that you will die. உன் ஜீவனை கசப்பாக்க மாத்துறதுக்குலாம் ஆள் என்கிட்ட இருக்கு. And I have people who can make your life bitter. வேணுமா? இன்னைக்கே தரேன். போகும்போது கூட்டி போறீங்களா? Do you want? I can give you today. You can take them with you. நீங்க பிள்ளைகளை அடிக்க கூடாது. You should not smite the children. யார் பெத்த பிள்ளைகளோ உங்களுக்கு ஊழியம் செய்யறதுக்குன்னு வந்தா நீங்க அவங்கள பிடிச்சு அடிக்கிறது, தள்ளுறது, குப்புற தள்ளி விடுறது, அங்கிட்டு போங்கிறது. உனக்கு முடியலன்னு சொல்லு. Say that you cannot. அதை விட்டுட்டு நீ அடிக்கிறது, அடுத்து புசித்து குடித்து வெறித்து அப்படிலாம் நீங்க மாறக்கூடாது. நல்லா சாப்பிட்டு தூங்கிக்கிட்டு ஒரு ஜபத்துக்கும் போறதில்ல, ஃபெய்த்தம் ரன் பண்ண விடுறதில்ல, எங்கேயும் யாரும் போறதில்ல. ஃபெய்த்தம் அப்படி சுடுகாடு மாதிரி மாற்றி வச்சா நாங்கள் எப்படி ஊழியத்தை செய்யறது? And you eat and sleep and you don't happen to run the faith home and you make it as a sepulchre, and how can we do the ministry there? உடனே சொல்லுவாங்க, யார் போய் சொல்லி கொடுத்தா, யார் எப்படி சொல்லி கொடுத்தா, அந்த ஆளுக்கு எப்படி தெரியும்? Immediately they will say how this person knows and who told them that. It is not so. நீங்க நல்லபடியா ஊழியம் செய்வீங்கன்னு விசுவாசிக்கிறோம். I believe that you will do good work. நீங்க அதை விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு நீங்க இஷ்டத்துக்கு உங்களை அடிக்க வாசிங்க. லூக்கா 12:45. அந்த ஊழியக்காரனோ என் எஜமான் வர நாள் செல்லும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் அடிக்கவும் புசித்து குடித்து வெறிக்கவும் தலைப்பட்டால்
அவன் நினையாத நாளிலும். போதும் போதும். பைபிள் சொல்லுகிறது வேலைக்காரனை வேலைக்காரியும் அடிக்கவும் புசித்து குடித்து வெறிக்கவும் தலைப்படுகிறார். And the Bible says that he begin to beat the men servants and maidens and eat and drink and to be drunken. முடிவு என்ன? What is the end? கடினமான தண்டனை. And the severe punishment. அதுதான் 46ஆம் வசனம். And that is verse 46. நீ உண்மையான விசாரணை கர்த்தனா இருந்தா நீ தேவ சித்தத்தை உணரணும். If you are a faithful steward, you need to understand the will of God. ஆயத்தமாகணும். And you need to get prepared. அவருடைய சித்தத்தின்படி செய்யணும் 47ஆம் வசனம் சொல்லுகிறது. The 47 says that you need to do according to his will. அப்படி செய்யாமல் போனால் உனக்கு अनेक அடிகள் உண்டு என்று சொல்லி இருக்கிறார். And if you don't do it, you will get lot of smites. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியர்களாக மாறுங்கள். And you need to change as a faithful and a wise steward. அப்பதான் நீங்க விசாரணை கர்த்தரா இருக்க தகுதி உள்ளவங்க. Only then you have an eligibility to be a steward. சின்ன சிஸ்டர்ஸ் நீங்க சின்ன பிள்ளைகள்கிட்ட பழகும் பொழுது அவங்கள ஊழியத்துக்கு கொண்டு வர்ற மாதிரி பழகணுமே தவிர அவங்கள எதிரியாகவும் பாவிச்சிட கூடாது, மாம்சீகமாகவும் யூஸ் பண்ணிட கூடாது. The young sisters, when you get along with the youth girls, then you need to bring them to the ministry, or not. You should not get along them with carnally, nor become an adversary to them. நீ ஒரு வாலிப சகோதரி தானே? You are a young sister. அந்த வாலிப பிள்ளைகளை நேசிச்சு அதுங்களோட உட்கார்ந்து ஜெபிச்சு அதுங்களுக்கு புத்தி சொல்லி அதுங்களுக்கு அபிஷேகத்தை வாங்கி கொடுத்து அப்படி கொண்டு போகலாம். அதை விட்டு அதுங்களை பிடிச்சி நாய் கடிச்ச மாதிரி கடிச்சு துரத்தி விட்டுறது. You need to pray with the youth girls and you need to get an anointing and bring them for the ministry. Instead you bite them like a dog. ஒன்னு லெஃப்ட்ல போற, இல்லைன்னா தூக்கி மடியில வச்சுக்கிட்டு உன் கட்டில படுக்க வச்சுக்கிட்டு உன் மடியில உட்கார வச்சு தோல்ல கை போட்டு தொடையில ஏறி உட்கார வச்சுக்கிட்டு இப்படி இப்போ ஒன்னு லெஃப்ட் போனா போற, இல்லைன்னா ரைட்ல இப்படி போயிடுற. Either you go on the left nor on the right, getting along them with carnally. ஒன்னு துரத்துறீங்க, இல்லைன்னா தூக்கி தலையில வச்சுக்கிறீங்க. Either chasing them nor taking them in your head. நீ அந்த பிள்ளைகளை சீயோனா மாத்தணும். And you need to change them as Zion. அந்த பிள்ளைங்க போகிற பாதையில நீ ஏற்கனவே போயிருக்கற. And you know the paths that they went because you already gone. நீ அந்த பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லி அதுங்களுக்கு ஜெபம் பண்ணி அதுங்களை என்கரேஜ் பண்ணி அவங்களை டெவலப் பண்ணி அழகா நீ அவங்களை தெய்வீகமா உருவாக்கணும். அதான் உன்னுடைய வேலை. You can advise them and you can pray with them and you can make them in a proper edifying manner. அதே மாதிரி brothers also. நீங்க வாலிப பையங்களை நேசிச்சு அழகா அவங்களை இந்த வழி நடத்துறீங்கன்னா அவங்க ஊழியக்காரனா மாறுவான். And if you lead the youth boys lovingly in spiritual manner, then he'll become a good servant of God. துரத்திடுறீங்க, இல்லைன்னா அவனை கட்டி பிடிச்சி தோல்ல கை போட்டுக்கிட்டு ஒரே அடிச்சு கிடிச்சு விளையாண்டு ஒரே பரியாசமா மாத்திடுறீங்க. அவன் தெய்வ பயமும் இல்லாம போயிடுவான், கர்த்தர் கையிலயும் கண்ட்ரோல் இல்லாம போயிடுவான். Either you chase them or you play with them, laugh and mock with them, and he does not have the fear of God and he goes away from the Lord. ஏனென்றால் நீ இந்த ஊழியத்துல ஒரு விசாரணைக்காரன். Because you are a steward in this ministry. நீங்க சபையை விசாரிக்கணும். You need to inquire the church. நம்ம இப்ப எப்படி இருக்கோம்? How are we now? நமக்கு முக்கிய பல ஃபெய்த்தம்ல நல்ல பணமும் நல்ல ஆத்துமாக்களும் இருக்காங்க. And we have good money and good souls and faith homes. நம்ம என்ன பண்றோம்? What are we doing? சொல்லுங்க. வந்த மாட கட்டறது இல்ல, போன மாட தேடுறது இல்ல. You don't tie the living stock which comes, nor will it lose them. வந்த மாட கட்டறது இல்ல, போன மாட தேடுறது இல்ல. அப்படிதான் பைபிள்ல சொல்லி இருக்கு. நீங்க இந்த ஆடுகளை விசாரிக்கல, துரத்துண்டவர்களை தேடி போல, நீங்க அதை கண்டுபிடிச்சு திருப்பி கொண்டு சபையில சேர்க்கல, அதனால மேய்ப்பர்களை நான் வெட்டுவேன் கர்த்தர் சொல்றார். And the Lord says, I will cut the shepherds because you didn't seek for the living stock and you did not bring them back and tie in the field. நீங்க நாம் இந்த நாட்களில் நம்முடைய நிலவரத்தை மாற்றணும். You need to change your situations. சகோதரிகள் ஒரு குரூப் சிஸ்டர்ஸ் விசுவாசிகளை உங்க சைடுல இழுக்குறீங்க, இன்னொரு குரூப்பை பகைச்சிடுறீங்க. பிரதர்ஸ் ஒரு டீமை நீங்க போன உடனே ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க, அடுத்த டீமை வெறுத்துறீங்க. இப்போ அடுத்த ஆள் வரும்போது இது இப்படி மாறும், அந்த இப்படி மாறும். இதுல ஜனங்கள் நாசமா போயிடுவாங்க. Sisters and brothers, you have a team loving for you and another team you hate them, and when you change, this becomes an opposite manner and people perish. நான் சொல்றது உண்மையா பொய்யா? Am I right or wrong? சொல்லுங்க. இது எல்லா இடத்துலயும் ஊழியர்களுக்குள்ள உள்ள ஒரு தடுமாற்றம். And this is a stumbling block of the servants of God. நீ விசாரணைன்னு சொன்னா எல்லாத்தையும் விசாரிக்கணும். And if you inquire, you need to inquire everyone. ஒவ்வொரு குடும்பத்தையும் விசாரிக்கணும். Every family separately you need to. பணக்காரனோ ஏழையோ, he might be rich or poor, ஆவிக்குரியவனோ மாம்சத்துக்குரியவனோ, he might be spiritual or carnal. எல்லாருக்கும் நீ உன்னை தகப்பனாய் உன்னை தாயாய் கர்த்தர் அந்த இடத்துல ஸ்தானத்துல புட்ட பண்ணி வச்சிருக்கிறார். And God has kept you as a father and mother in that place.
எல்லா காரியத்திலும் விசாரிக்கணும். And you need to inquire in everything. 1 நாளாகமம் First Chronicles 9ஆம் அதிகாரம் chapter 9 29ஆம் வசனத்தை பார்க்கும்போது verse 29. அவர்களில் சிலர் மற்ற பனிமுட்டுகளின் மேலும் பரிசுத்த பாத்திரங்கள் எல்லாவற்றின் மேலும் மெல்லிய மா, திராட்சரசம், எண்ணெய், சாம்பிராணி, சுகந்த வர்க்கங்களின் மேலும் விசாரணைக்காரராயிருந்தார்கள். எதுலெல்லாம் விசாரணைக்காரரா வச்சிருந்தாரு கர்த்தர்? In what they have kept a steward. தேவாலயத்தின் பனிமூட்டு, in all the vessels, பரிசுத்த பாத்திரங்கள், and in all the instruments, மாவு, and on the fine floor, திராட்சரசம், and the wine, எண்ணெய், and oil, சாம்பிராணி, frankincense, சுகந்த வர்க்கம், and spices. இந்த 7 காரியத்தையும் விசாரிக்கிறதுக்கு கர்த்தர் விசாரணை கர்த்தர்களை ஏற்படுத்தி வைத்திருந்தார். And God had kept and appointed overseers for all these. ஒவ்வொரு விசுவாசிகளுடைய குடும்ப நிலவரங்களை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அவங்களை விசாரிச்சு அதுக்காக நீ திறப்புல நிக்கணும். And you need to inquire every family and stand in the gap for them. நீதிமொழிகள் என்ன வாசிக்கிறோம்? What do we read in Proverbs? உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து வைத்துக்கொள். You need to know the state of your sheep. வாசிங்க. 27-23. உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள். You need to understand it. அதான் பனிமூட்டுகள். That is the vessels. தேவனுடைய ஆலயத்துல பனிமூட்டுகள்னு ஒன்னு இருந்துச்சு. அதை எண்ணி தான் கொண்டு வரணும், எண்ணி தான் கொண்டு போகணும். The vessels were there in the holy sanctuary. You need to count and bring and இப்போ நீங்க உங்கள்ட்ட கேட்டீங்கன்னா எத்தனை குடும்பங்கள் உங்க சபையில இருக்கு நான் கரெக்ட்டா சொல்ல முடியுமா? And can you tell how many families are there in your church? எல்லா சபையிலயும் ஒவ்வொரு சபையில எத்தனை இப்போ கேரளால ஒரு ஊழியக்காரன்ட்ட நீங்க கேளுங்க. உங்க சபையில இருந்து எத்தனை பேர்னா 147 அப்படிமா. கரெக்ட் அந்த 7 3 2 கரெக்ட்டா சொல்லுவாங்க. And when you ask a servant of God in Kerala, he would tell the numbers correctly. நீ உன்னுடைய பனிமூட்டுகளை நீ விசாரிக்கணும். And you need to inquire all your vessels. அந்த பனிமூட்டுகளுக்காக அதான் ஜனங்கள். And that is the people. நான் சொல்றது புரிஞ்சுதா உங்களுக்கு? And do you understand what I say? புரியுதா? இந்த பனிமூட்டுகள் சிறைபிடிக்கப்பட்டு போனது திரும்பி வரும் பொழுது எண்ணி கொண்டு வரப்பட்டது. இத்தனை கிண்ணம், எத்தனை கரண்டி, இது அதுக்காக நீ ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்றார். And all these vessels which were taken captive were numbered and brought back, all the cauldrons and the spoons, and you need to pray for it. வாசிங்க பார்க்கலாம் இது எங்க இருக்குன்னு. 1 நாளாகமம் 9:28. அவர்களில் சிலரிடத்தில் 6 பனிமுட்டுகள் ஒப்புவித்திருந்தது. அவைகளை எண்ணி உள்ளே கொண்டு போய் எண்ணி வெளியே கொண்டு வருவார்கள். அது கரெக்ட். சிறைப்பட்டு போனத இத்தனை கிண்ணம், இத்தனை கரண்டிகள் எண்ணி கொடுக்கப்பட்டது. எஸ்ரா 1:8. அவைகளை பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் பொக்கிஷக்காரனாகிய மித்திரத்தின் கையினால் எடுக்க செய்து யூதாவின் அதிபதியாகிய சேஸ்பாசாதில் எண்ணி கொடுத்தான். அவைகளின் தொகையாவது பொன் தட்டுகள் 30, வெள்ளி தாளந்துகள் 1000, கத்திகள் 29. நல்ல பாரு, கத்தி எத்தனை? ஒவ்வொன்றையும் எண்ணி தான் கொடுக்குறான். 29, இத்தனை கத்தி, இத்தனை கிண்ணம், இத்தனை இது. ரொம்ப தெளிவாக உன் விசுவாசி பையன் பிள்ளை என்ன நிலவரம் எல்லாமே நீ விசாரிச்சு அதுக்காக நீ திறப்புல நிக்கணும். You need to inquire believers' state as how many children and how many families, and you need to stand in the gap. விசாரிக்கப்படும் நாளில் அவைகள் திருப்பி கொண்டு வரப்படும். வாசிங்க. When they are inquired, they would be brought back. அதுக்காக ஜெபிக்கணும். And you need to pray for it. எங்க இருக்கு? எரேமியா 27:22. Jeremiah 27:22. சரி, ஒரு நிமிஷம். இன்னைக்கு பைபிள் படிச்ச எல்லாரும் கை வைத்துங்க பாருங்க. இன்னைக்கு ஏன் உனக்கு கை வர மாட்டேங்க பத்தியா? பாதி பேருக்கு வரல. வராது. சண்டை போட சொல்லுங்க. அது இந்த சேவல் சண்டை போடும் பாருங்க, கத்தி கட்டிக்கிட்டு அதே மாதிரி போடுறது. ஒரு பைபிள் இன்னைக்கு படிக்கல கேட்டால் என்ன சொல்லுவீங்க? இன்னும் 3 மணி நேரம் இருக்கிறது, நாங்கள் போய் என்ன செய்வோம்? எரேமியா 27:22. நான் அவைகளை விசாரிக்கும் நாள் வரைக்கும் அவைகள் அங்கே இருக்கும், பின்பு அவைகளை திரும்ப இந்த ஸ்தலத்திற்கு கொண்டு வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ விசாரிக்கணும், ஜெபம் பண்ணு. பின்மாறி போனவன், தடுமாறினவன், யார் காலத்துலலாம் அவங்க விலகி போனாங்களோ அவங்கெல்லாம் திரும்பி வர்றதுக்காக நீ உன் காலத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக போராடு. And all the backsliders and those who went back, you need to strive and bring them back. அடுத்து பரிசுத்த பாத்திரங்கள் and the holy vessels. ஜனங்கள் பரிசுத்தத்தில் எவ்வளவு
நிக்கறாங்கன்னு நீ பாரு. And see how people stand in their அடுத்து மெல்லிய holiness. மாவு. And the fine flour. தேவ சித்தத்துக்கு அவங்க எப்படி கொடுக்கறாங்கன்னு விசாரி. And தேவ see how- சித்தத்துல விசுவாசிகள் குடும்பங்கள் தேவ சித்தத்துல நிக்குதான்னு பாரு. See if the families of the believers are standing in the will of God. திராட்சரசம். And the wine. திராட்சரசம் கன்னிகைகளை வளர்க்கும். அவங்களுடைய வளர்ச்சியை பாரு. And look into the growth. அவங்களுடைய எண்ணெய், அவங்க அபிஷேகத்தை பாரு. Look the anointing. அவங்களுடைய சாம்பிராணி, அவங்களுடைய ஜீவியத்தினுடைய நன்மையை பாரு. And frankincense, look the goodness of their life. சுகந்த வர்க்கங்கள், அவங்களுடைய ஜெப ஜீவியத்தை பாரு. Spices, their prayer life. நீ இதெல்லாம் விசாரி. And you need to visit all this. எப்படி இருக்கீங்க? ஜெபம் பண்றீங்களா? உபவாசம் போடுறீங்களா? காலையில ஜெபம் நடக்குதா? சாயங்கால ஜெபம் நடக்குதா? இதெல்லாம் நீ விசாரிக்கணும். Ask them how அதுக்கு தான் கர்த்தர் உன்னை விசாரணை கர்த்தர் வச்சு. நீ இருக்கிற வீட்லயே அது நடக்கலையே. And in your house it is not happening, but still you need to inquire that in the believer's house. உன் வீட்லயே 4 மணி ஜெபம் நடக்கிறது இல்ல. And there is no 4 o'clock praising in your house. நீ நினைச்சா போற, நினைக்கலன்னா படுத்துக்கற. And if you think you go, if not you sleep. 6 மணி ஜெபத்துக்கு கரெக்ட்டா போறது இல்ல. And you don't go for 6 o'clock prayer. கேட்டா உனக்கு முடியலன்னு ஒரே போடு தூக்கி அடிச்சிடுறது. And you say that I am weak. எத்தனையோ விசுவாச வீட்ல எத்தனையோ ஜெபங்களுக்கு अनेक ஊழியக்காரங்க போறதே கிடையாது. Many servants of God are not properly attending the prayers in the house of God. இங்கே விசாரணை கர்த்தர்கள் பனிமூட்டுகளையும் பரிசுத்த பாத்திரங்களையும் மெல்லிய மாவையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் சாம்பிராணியையும் சுகந்த வர்க்கங்களையும் விசாரணைக்குரியவர்களாக இருந்தார்கள். Here the stewards were about to inquire about the vessels and instruments of the sanctuary, fine flour, wine, oil, frankincense and spices. நீ ஒரு விசாரணைக்காரன். You are a steward. அதை விட்டு இருக்கிற ஊழியக்காரங்களை இருக்கிற ஜனங்களை எல்லாம் ஓடிக்கிட்டு மிரட்டிக்கிட்டு உருட்டிக்கிட்டு அவங்களை மேய்க்க கூடாது. And you should not threaten and afflict the people you have. யாத்திராகமம் 1:11 பார்வோனுடைய வேலைக்காரர்கள் எல்லாம் பயங்கரமாக விசாரணைக்காரர்கள் ஒடுக்கினார்கள்னு பைபிள் சொல்லுது. And in Exodus 1:11 it says that the workers of Pharaoh who were the taskmasters and afflicted the people. யாத்திராகமம் 1:11 அப்படி அவர்களை சுமைக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். எப்படி இருக்கும்? See how it is. அவர்களை வேலையினால ஒடுக்குகிற விசாரணைக்காரர்கள். They want to afflict them by their burdens and they were taskmasters. அப்படிப்பட்ட நீங்கள் ஒடுக்குகிற வேலை விசாரணைக்காரர்களாக மாறக்கூடாது. You should not be a taskmaster to afflict. அடுத்து நீ எருசலேமின் காவல் விசாரணையா இருக்கணும். And you need to inquire about the gates of Jerusalem. கர்த்தருடைய வீட்ல பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். And safety is very important in the house of God. யாராவது வந்தா பிரதர் டக்குன்னு அட்டெண்டன்ஸ் கொடுக்கணும். And if anyone comes, the brother should attend immediately. பிரதர் இல்லையா உடனே மூப்பத்தி அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும். And if brother is not there, the in-charge sister should be responsible. வீட்ல எப்பொழுதும் நீ காவல் காக்கறவன். And you need to be the watchman in the house of God. மொர்தெகாய் ஒரு வாசல் காக்கறவன். Mordecai was a gatekeeper. நீங்கள் நாம் எல்லாரும் அந்தந்த நாம் இருக்கிற விசுவாச வீட்ல நானும் நீங்களும் தான் காவல்காரங்க. The faith homes and you and I are the gatekeepers. Nehemiah 7 அதிகாரம் chapter 7 2 வசனம் verse 2. எருசலேமுக்கும் யூதாவுக்கும் திரும்பி தங்கள் பட்டணங்களில் குடியிருக்கிறவர்களான இந்த தேசத்தின் புத்திரராகிய இஸ்ரவேல் ஜனங்களான மனிதரின் தொகையாவது. தப்பு நான் சொன்னது தப்பா? 7:2 தானே நான் சொன்னேன். நீ என்ன 8:2க்கு போயிட்டியா? நான் என் சகோதரனாகிய ஆனானியையும் அன்னைகரை பார்க்கிலும் உண்மையுள்ளவனும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்த அரண்மனை தலைவனாகிய அனனியாவையும் எருசலேமின் காவல் விசாரணைக்கு ஏற்படுத்தினேன். எருசலேமின் காவல் விசாரணை. And the charge over Jerusalem. சபையினுடைய காவல்காரன். And he was the charge over the faith home. விசுவாச வீட்டின் காவல்காரன். And he was the charge over the faith home. ஜனத்தினுடைய காவல்காரன். Charge over the people. மனுபுத்திரனே உன்னை நான் எப்படி வச்சேன்? இஸ்ரவேல் புத்திரருக்கு யாரா வச்சிருக்கேன்? காவல்காரனாக தான் உன்னை தூக்கி வச்சிருக்கிறேன். O son of man, I have kept as a watchman for the people of Israel. நீ விசுவாச வீட்டில் எழுத்தின் பிரகாரமான ஒரு காவல்காரன் போல இருக்கணும். You should be literally a watchman in the faith homes. வீடு பூட்டி இருக்கா? If the house is locked. எங்க திறந்து கிடக்குது? And where it is open. வீட்ல தேவனுடைய வீட்ல என்ன நடந்துருக்கு? What happened in the house of God? எல்லாத்தையும் நீ விசாரிக்கணும். You need to inquire everything. அதே நேரத்துல சபையிலயும் நீ ரொம்ப கவனமா இருக்கணும், காவல் காக்கணும். And you need to be a watchman even for the congregation. ஜனங்களையும் நீ காவல் காக்கணும். And you need to watch the people also. நீ திறப்புல நிக்க வேண்டிய ஒரு டைம் இருக்கு. And there is a time where you need to stand in the gap. எருசலேமின் காவல்காரன். The charge over Jerusalem. அப்படினா என்ன அர்த்தம்? What does that mean? சமாதானத்தின் காவல்காரன். The charge over peace. சமாதானத்தை எந்த சூழ்நிலையிலும் நீ காத்துக்கொள்ளணும். And you need to preserve the peace at any point. சமாதானம் பண்ணுவது ஒன்று இருக்கிறது,
And making peace is a one சமாதானத்தை thing. காத்துக்கொள்றது ஒரு பெரியது. And keeping the peace is another thing. அதான் ரொம்ப முக்கியம். And that is important. சமாதானத்தை நீ மெயின்டைன் பண்ணணும். And you need to maintain the peace. உங்க கூட இருக்கிற பிரதரோடு சிஸ்டர்ஸோடு விசுவாசிகளோடு நாம் சமாதானத்தை பேண வேண்டும். With all the brothers and sisters and believers, you need to maintain the peace. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். And you need to pray for the peace of Jerusalem. இந்த காவல் வேலைக்கு யாரை தேர்ந்தெடுத்தான்? And who did he choose for the watchman? திருப்பி வாங்க. Come back. நெகேமியா 7:2க்கு திரும்பி வருவோம். Nehemiah 7:2. நான் என் சகோதரனாகிய ஆனானியும் அன்னைகரை பார்க்கலும் உண்மையுள்ளவனும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்த அரண்மனை தலைவனாகிய அனனியாவையும் எருசலேமின் காவல் விசாரணைக்கு ஏற்படுத்தினேன். அநேகரை பார்க்கிலும் உண்மை உள்ளவன். For he was faithful above many. தேவனுக்கு பயந்தவன். And he feared God. கர்த்தருடைய வீட்ல உங்களை காவல்காரனா வச்சதுக்கு காரணம் உண்மையுள்ளவன் என்று எண்ணிதான் உன்னை வச்சிருக்கிறார். God has kept you thinking that you are faithful. வேலையே பயிர மேஞ்சிர கூடாது. And you should not overtake everything. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the நீ Lord. அங்க உட்கார்ந்துகிட்டு சண்டைய போட்டுக்கிட்டு நல்லா தூங்குறது. And you keep fighting and sleep well. இப்ப கூட நெடுமுழங்கால நிக்கும்போது தூங்குனவங்க பேர்லாம் நான் சொல்லுவேன். I can tell the names those who slept on their knees. இப்ப நெடுமுழங்கால நிக்கும்போது தூங்குனவங்க நான் பேர் சொல்லட்டா? And shall I mention the names of the people who slept in their knees? அப்படி என்ன அவங்க ஊழியத்துல சாதிச்சிட்டாங்க? What did they do in their ministry? தூக்கம். Slumber. ஒரே தூக்கம். Spirit of slumber. படுத்தா ஒரு சிலர்லாம் எழுப்பவே கூடாது. And when they lie down they will not get up. எழுப்பிட்டா அவங்களுக்கு பேய் வந்த மாதிரி வந்துரும். And when they awake then they'll be like a devil. devil possess மாதிரி மாறிடுவாங்க. And they become as devil possessed. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் உன்னை காவல்காரனாய் வைச்சதுக்கு காரணம் நீ உண்மையுள்ளவனாய் இருப்பாய். And thinking that you are faithful, God has kept you as a watchman. அநேகரை பார்க்கிலும் உண்மையுள்ளவன். And faithful above many. உலகத்துல எவ்வளவு பேர் இருக்காங்க, எத்தனையோ ஊழியங்கள் இருக்கு, எவ்வளவோ சபைகள் இருக்கு. அதுல நம்மள ஸ்பெஷாலிட்டியா மாத்தி அதுல நம்மள ஊழியக்காரங்களா கொண்டு வந்தது அந்த அர்த்தம் தான் அநேகரை பார்க்கிலும் உண்மையுள்ளவன். There are many churches and many congregations in the world, but we being very special, thinking that we are faithful, God has appointed us for this ministry. 1 நாளாகமம் 9:11 பார்க்கும்போது 1 Chronicles 9:11. அகிதூபின் குமாரனாகிய மெராயோத்தின் மகன் சாதோக்குக்கு பிறந்த மெசுல்லாமின் குமாரனாகிய இல்கியாவின் மகன் அசரியா என்பவன் தேவாலயத்து விசாரணை கர்த்தன். தேவாலயத்து விசாரணை கர்த்தன். He was the ruler of the house of God. 4 மணி ஜெபம் நடக்குதா? The 4 o'clock praising is 6 மணி ஜெபம் conducted. நடக்குதா? 6 o'clock praising is conducted. விசிட்டிங் நடக்குதா? Is visiting going on? கர்த்தருடைய வீட்ல எல்லாரும் தேவனுக்குரியவளா இருக்கறாங்களா? Are they with God in the house of God? பைபிள் ஸ்டடி ஒழுங்கா நடக்குதா? Is Bible study conducted properly? ஜனங்க வராங்களா? Are people coming? தேவாலயத்துல ஒரு விசாரணை கர்த்தனாய் உன்னை வச்சிருக்கிறார். And God has kept you as a ruler in the house of God. நீ வாட்டுக்கு குருட மாதிரி செவிட மாதிரி கர்த்தருடைய வீட்ல பேசாம இருக்க கூடாது. சாப்பிட்டு சுத்திட்டு இருக்க கூடாது. You should not be like a blind and deaf eating and simply roaming in the house. ஒரு சிலர் விசிட்டிங்கே போறது இல்ல. Many do not go for visiting. அப்படி போனா ஒரு சிலர் அப்படி போனா முக்கியமான வீடுகளுக்கு மட்டும் போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் டிக்கெட் வாங்கிடுவாங்க. If they go for the important house and they come back. அப்படி கிடையாது. It is not so. எல்லாரையும் விசாரிங்க. You need to inquire everyone. ஜனங்கள ஏற்றத்தாழ்வுகளை நீங்களே உண்டாக்க கூடாது. And you should not make them as a poor and rich. ஊழியக்காரங்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வுகளை நீங்க உண்டாக்க கூடாது. And they should not be great or small in the servants of God. நீ தேவாலயத்து விசாரணை கர்த்தன். And you are the ruler of the house of God. அதனால ஊழியத்துல வந்துட்ட பிறகு நாம் எப்பொழுதுமே நம்முடைய மைண்ட் ஃபுல்லா ஜெபம், கூட்டம், தேவ சமூகம், விசிட்டிங், நம்ம ஜனங்க எப்படி இருக்காங்க, ஊழியக்காரங்க எப்படி இருக்காங்க, பரிசுத்தவான்கள் எப்படி இருக்காங்க, விசுவாசத்துல நிக்கிறாங்களா, இப்படி நீங்க தெய்வீகத்தின் அடிப்படையிலேயே தான் உங்களுடைய விசாரணை இருக்கணும். After coming to the ministry in the aspect of divinity, you should inquire and visit how the people are, how the church is, how the servants of God and how the ministry is. அதை விட்டு விசுவாசிகள் வீட்டில் போயிட்டு இந்த பீரோ எங்கே வாங்கினீங்க, இந்த சாரி எங்கே வாங்கினீங்க, இந்த டப்பா எங்கே வாங்கினீங்க, இந்த ஃப்ரிட்ஜ் எங்கே வாங்குறீங்க, இந்த ஸ்க்ரீன் எங்கே வாங்கினீங்க, இதெல்லாம் நீ விசாரிச்சுட்டு வர்றது தேவையில்லாது. It is unnecessary going to the visiting and inquiring about the things in their houses. நீ ஒரு பினகாசா இருக்கணும். You should be like a Phinehas. பினகாஸ் எப்படிப்பட்டவனா இருந்தா? For how was Phinehas? பாவத்தை எதிர்த்து சபையை விட்டு அகற்றக்கூடிய ஒரு விசாரணைக்காரனா இருந்தான். And he was a ruler to take away the sin from the congregation. 1 நாளாகமம்
First Chronicles 9ஆம் அதிகாரம் chapter 9 20ஆம் வசனம். verse 20. எலியாசாரின் குமாரனாகிய பினெகாசுடனே கர்த்தர் இருந்தபடியினால் அவன் முற்காலத்திலே அவர்கள் மேல் விசாரணைக்காரனாய் இருந்தான். எப்படி விசாரணைக்காரனாக பினகாசை வச்சிருந்தார் கர்த்தர். The Lord kept Phinehas as a ruler. பினகாஸ் யாரு? Who was Phinehas? ஆரோனுடைய பேரன். And he was a grandson of Aaron. புரியுதா உங்களுக்கு? ஆரோனுக்கு 4 பிள்ளைங்க, அப்படிதானே? சரிதானா? தப்பா சொல்றேனா? நாதாப், அபியூ, எலியாசார், இத்தாமார், அப்படிதானே? கரெக்ட் தானே? Aaron had 4 children, Nadab, Abihu, and Eleazar and Ithamar. அந்த எலியாசாருடைய பையன் தான் யாரு? இந்த பினகாஸ். Phinehas was the son of Eleazar. இந்த பினகாஸ் தான் And this Phinehas, அந்த மோவாபிய பெண்ணோடு ஒருத்தன் போய் அந்த கஸ்பி விபச்சாரம் பண்ணும்போது ஈட்டி எடுத்துட்டு போய் நெஞ்சிட்டான், ஒரே குத்தி கொண்டுட்டான் ரெண்டு பேரையும். when the Cusby was with the whore of Moab, he did kill them with the spear. அவன் ஒரு விசாரணை கர்த்தனாய் முற்காலத்தில் இருந்தான் என்று பைபிள் சொல்லுகிறது. The Bible says that he was a ruler in overtime. ஜனங்கள்லாம் அழுதுகிட்டு கிடக்குறாங்க, அவன் வேற ரூட்ல போய்கிட்டு இருந்தான், இவன் போய் அவனை கொலை பண்ணிட்டான். And people were crying and he was going in another route and he killed them. What does that mean? பாவத்தை அழிப்பவன். And he destroys sin. ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் நீங்கள் பிழைப்பீர்கள். If you destroy the works deeds of the mortal body, then you will be alive. மோகம், துரிச்சை, அசுத்தம் இவைகளை உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். And destroy all the members of your body which creates lust. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது, When you look into Genesis 49, சாரி ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது 39 of Genesis 4-5 வசனங்கள். 4-5. ஆதியாகமம் 39:4-5. யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரன் ஆக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பை நிமித்தம் அந்த எகிப்தியரின் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவன் உண்டானவர்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. இங்க பாருங்க, ஒரு எகிப்தியனுடைய வீட்டுல யோசேப்பு விசாரணைக்காரனாய் மாறுறான். In the house of Egyptian, Joseph become an overseer. சில ஊழியங்கள் எகிப்து மாதிரி இருக்கும். And few ministries will be like Egypt. எதிர்ப்பு இருக்கும், தடை இருக்கும், போராட்டம் இருக்கும், சத்துருவினுடைய தாக்குதல் இருக்கும். ரொம்ப கடினமான சில ஊழியங்கள் நமக்கு உண்டு. There are few difficult ministries and attack of Satan's and resisting hindrances would be there. பயங்கர நெருக்கமான ஒரு பாதை தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்திலே அனுமதிக்கப்பட்டது. And the Israelites were permitted with the path of affliction in Egypt. அதே எகிப்தில In same Egypt, இவன் அந்த எகிப்தினுடைய வீட்ல போத்திபார் வீட்ல விசாரணைக்காரனா மாறிட்டான். he was an overseer in the house of Potiphar in Egypt. யோசேப்பு ஒரு விசாரணைக்காரன். And Joseph was an overseer. எல்லாமே அவன் கையில கொடுத்தாச்சு. And everything was surrendered in his இப்ப பாருங்க, hands. உங்க கையில விசுவாச விட்டே கொடுத்தாச்சு. 2 சிஸ்டர், ஒரு பிரதர், அந்த வீட்ல இருக்கிற பொருள், அந்த சொத்து கித்து, எல்லா வண்டி எல்லாமே உங்க கையில தான் கொடுத்துருக்கோம். And the house of God, the sisters, brothers, all the things and the vehicle and all the assets have been given in your hands. போத்திபாரை அந்த விசாரணைக்காரனாக அந்த வீட்ல போத்திபாருடைய வீட்டில் எப்பொழுது யோசேப்பு விசாரணைக்காரனா மாறினானோ அப்ப இருந்து போத்திபாருடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. When Joseph was changed as an overseer in the house of Potiphar, his Lord started blessing him. இதான் இன்னைக்கு மெசேஜ், ரொம்ப முக்கியமானது. And this is very important எந்த message. இடத்துல உன்னை ஊழியத்துல போட்டாலும் நீ அந்த விசாரணைக்காரனா இருந்து அந்த ஊழியம் உன் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படும். Wherever you've been kept in the ministry, you being an overseer, because of you the ministry should be blessed. நான் உங்களுக்கு சொல்றது புரியுதா? Do you understand what I say? அது போத்திபார் வீட்ல இருக்கலாம், It might be the house of அது Potiphar, எகிப்தா இருக்கலாம், it might be Egypt, அது ஒண்ணுமில்லாத இடமா இருக்கலாம், it might be place of அது nothing, வசதி உள்ள இடமா it இருக்கலாம். might be with good facilities. எதுவா இருந்தாலும் நீ யோசேப்பா அங்க இருக்கணும். And whatever it is, you should be like நீ Joseph. யோசேப்பா இருந்தா என்ன நடக்கும்? If you're Joseph, what happens? அந்த அவனுக்கு உண்டான எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்டது. Everything of him was blessed. உன்னை ஒரு இடத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணி போடுறாங்கன்னா உன் காலத்துல அந்த ஊழியத்துக்கு பயங்கர ஆசீர்வாதத்துல வரணும். When you have been transferred to a particular place in your time, the ministry should be blessed. உன்னை போட்ட உடனே ஊழியத்தை லாக் பண்ற மாதிரி நீ கொண்டு வந்துட கூடாது. And you should not lock the ministry once you go there. உங்க ரெண்டு பேரையும் போட நீங்க ரெண்டு பேரும் அடிச்சிட்டு முடிய பிடிச்சிக்கிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். If I put two of you and if you fight, and what happens? உன்னை பெரிய நல்ல சபைகள்ல பெரிய பெரிய சபைகள்ல கொண்டு போய் உட்கார வைக்க நீ நல்ல உன் பேருக்கும் புகழுக்கும் சுயத்துக்கும் ஈகோக்கும் பிரஸ்டீஜ் மரியாதை பார்த்துக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை எப்படி வரும்? And if I keep you in a big faith homes and for your name, fame and reputation, you keep fighting, and what happens? பாஸ்டர் டி அழகா சொல்லுவார். Pastor T would mention beautifully.
இச்சை இருந்தால் கோபம் இருக்கும். If there is lust, there would be wrath. கோபம் இருந்தா பெருமை இருக்கும். And when there is anger, there is பெருமை இருந்தா pride. இச்சை இருக்கும். And when there is pride, there is lust. அதுக்கு வசனத்தோட ஆதாரத்தோட பேசுவார். And he would tell with the verse. எந்த ஒரு ஆளுக்கு இச்சை இருக்கோ அவனுக்கு கோபம் இருக்கும். A man who has lust will have எந்த anger. ஆளுக்கு கோபம் இருக்கோ அவனுக்கு பெருமை இருக்கும். And a man with anger will have pride. இந்த மூணு முக்கோணம். It's like triangle. இங்க இருந்து புறப்பட்டா அங்க போகும், அங்க இருந்து புறப்பட்டா இங்க தான் வரும். It starts from here and goes there, and from there to உனக்குள்ள here. கோபம் வருதுன்னா காரணம் என்ன? உனக்கு ஏதோ ஒரு இச்சை இருக்கு. When you are anger, you have lust in you. இல்லட்ட ஏதோ ஒரு பெருமை இருக்கு. And you have some pride. உன்னுடைய ஊழியத்துல பெருமை இருக்கலாம், இல்ல உன் திறமையில பெருமை இருக்கலாம், உன் அழகுல பெருமை இருக்கலாம், உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல உனக்கு பெருமை இருக்கலாம். You might be pride in your ministry, in your beauty, nor in your talent or experience. இச்சை, பெருமை, கோபம், இந்த மூணு அண்ணன் தம்பி. The lust, anger and pride is siblings. இந்த மூணு போனாதான் கிறிஸ்துவை போல மாற முடியும். If all these three goes out, then you can change like Christ. யோசேப்பு இந்த இடத்துல எகிப்தியனுடைய வீட்ல அவன் விசாரணைக்கர்த்தனா கர்த்தர் எப்ப வச்சாரோ அன்னையில இருந்து அந்த இடம் ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டது. When Lord kept Joseph as an overseer in the house of Egyptian, from that day Lord started blessing the house. அந்த வீட்ல அவனுக்கு பரீட்சைகள் பயங்கரமாக இருந்தது. And the trials in the house was great for him. ஒரு பக்கத்துல ஆசீர்வாதம், one side blessing, ஒரு பக்கத்துல பரீட்சை, one other side trials. இப்படி ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிறான். ஆனாலும் அவனுடைய நோக்கம் ஆசீர்வாதம். But in the midst of these two he was there, but his intention was blessing. நீ பண்ற பிரசங்கத்துல 40 பேர் இருந்தவன் 80 பேரா மாறணும். In your sermon 40 should change as 80. நீ பண்ற ஜெபத்துல 80 பேர் 120 பேரா மாறணும். In your prayer 80 should be 120. ஒரே பிரசங்கம், one message. எவ்வளவு பேர் வந்தாங்க? How many came? பேதுருடைய ஒரே பிரசங்கத்துல எவ்வளவு பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? One sermon of Peter, how much was saved? 3000 பேர். It was 3000. ஒரே அடிதான். one block. நீ ஒரே பிரசங்கத்துல நல்ல ஆவிக்குரிய குடும்பங்கள் எல்லாம் துரத்தி விட்டுறீங்க. And in one sermon you chase away all the spiritual families. போங்க நாங்க 4 குடும்பத்தை வைத்து பரலோகத்துக்கு போடுவோம். நீ எப்ப மட்டும் திருப்பி இப்படி 4 குடும்பத்தை கொண்டு போவ? You will not go to heaven, and how can you take the 4 families along with you? அதெல்லாம் அந்த காலத்துல உள்ள பரிசுத்தவான்கள் பேசுனாங்க. And those days the saints spoke all these. 4 பேர் இருந்தாலும் போதும் அப்படினு சொல்லுவாங்க. And they say even if it is 4 it is enough. நீ துரத்தி விட்டுட்டு இந்த டயலாக் நீ பேச கூடாது. You chase them and you should not speak this dialogue. உன் காலத்துல ஆசீர்வாதம் வரணும். In your time blessings should come. நீங்க ஒருமித்து நிக்கணும். And you should stand with one accord. நீங்க ரெண்டு பேரும் ஒரு பிரதர்ஸ் வந்து ஆரோனா இருந்தா சிஸ்டர்ஸ் ஊரை போல நிக்கணும். தேவனுடைய மோசேயுடைய கரத்தை தூக்கி பிடிச்சீங்கன்னா ஊழியம் ஜெயமாய் மாறும். If brothers are like Aaron, sisters like you should be like Hur, and you should uphold the hand of Moses, and your ministry will be with all victory. யோசேப்பு விசாரணைக்கர்த்தனாய் இருந்தான். Joseph was an overseer. ஆனபடியால் அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. Therefore the house was blessed. தனிப்பட்ட ஜீவியத்துல போராட்டங்கள் இருந்தாலும் அவனுடைய போத்திபாருடைய வீடு வெளியரங்கமா எல்லாரும் பார்க்கும்போது உள்ள வெளியே எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்டது. வாசிங்க 5ஆம் வசனம். Verse 5. அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரன் ஆக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. எல்லாத்திலும் ஆசீர்வாதம். Blessings in everything. ஒரு கூட்டம் அப்படியே blessing-ஆ இருக்கும். And your service should be blessed. உபவாச ஜெபம் blessing-ஆ இருக்கும். The fasting prayer should be with all blessings. ஒருத்தங்க சொன்னாங்க எங்க பிரதர் வந்து சூப்பரா சபிக்கிறாரு. எங்க அப்பா அள்ளி விடுறான் சாபத்தை எங்க இருந்தா எடுத்து வந்திருக்கான்னு தெரியலங்கறான். And one person said our brother beautifully curses. எப்படி அவங்க பிரதர் வந்து எப்படிப்பட்ட ஆளா இருக்காரா? சாபத்தை எங்க இருந்தா பொறுக்கிட்டு வரான்னு தெரியல, அள்ளி விடுறான் சாபத்தை. அப்ப அவன்கிட்ட இருக்கிறது என்னதான் இருக்கு சொல்லுங்க? அவன்கிட்ட இருக்கிறதானங்க கொடுப்பான். அவன் ஃபுல்லா சாபத்தை வாங்கி வச்சுக்கிட்டு அள்ளி விடுறது. சாபத்தை விட்டு நீ அதை செய்தால் இதை செய்வா, இதை செய்தால் அதை செய்வா, அதை செய்தால் இதை போட்டு அள்ளி விடுறது. And he keeps அவங்க cursing. சொல்றாங்க இதுக்கு எதுக்குங்க நாங்க கூட்டத்துக்கு போனோம், பேசாம நாங்க நிம்மதியா இருக்கலாமே, வீட்டில் ஏற்கனவே நாங்க சபிக்கப்பட்டு படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம், இங்க போனா இந்த ஆள் கடிக்கிற கடியில அப்படியா? And the brother who keeps continuously cursing whatever that he has within, he gives to the people. கண்டிப்பு வேறு, சபித்தல் வேறு. And curse is different from restricting. நான் புரிஞ்சுக்கணும், நான் சொல்ற சத்தியத்தை புரிஞ்சுக்கணும். கண்டிப்பு வேறு, சொல்லுங்க, சபித்தல் வேறு. Rebuke is different from curse. பாவம் செஞ்சவங்கள எல்லாரும் முன்னாலயும் கடிஞ்சு கொள்ளுன்னு பைபிள் சொல்லுது. And Bible says a sinner should be rebuked in front of everyone. ஆனா நீயே உன் பிள்ளைகளை சபிச்சிட்டா, when you curse your children, தவறு. it is wrong.
பெற்றோர்கள் சிலர் நாசமா போவேன்னு சொல்லுவாங்க பிள்ளைகளை, அவன் நாசமா போயிடுவான். And a few parents would curse their children and they would be cursed. ஜனங்களை பயங்கட்டக்கூடாது. And you should not terror the people. ஜனங்களை மிரட்டக்கூடாது. And you should not chase the people. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அதனால நானும் நீங்களும் இந்த வீட்ல கர்த்தருடைய வீட்ல விசாரணைக்காரர்கள். And you and I are a overseer in the house of God. ஃபெய்த் ஹோம் நல்ல அழகா ரன் பண்ணுங்க. And you need to run the faith home beautifully. நல்ல Dress போடுங்க. And put good dress. வீடு டீசன்ட்டா வெச்சுக்கோங்க. And keep the house neat. நல்லா சாப்பிடுங்க. Eat well. இதெல்லாம் நான் குறையே சொல்லல. I would not say anything about it. நீங்க எல்லாம் பாப்பற மாதிரி ஒண்ணுமில்லாம தெருவுல அலையணும் நான் சொல்லவே இல்ல. I do not say that you should wander like a pauper in the streets. நல்லா சாப்பிடு. You eat well. ஃபாஸ்டிங் டேட்ல ஃபாஸ்டிங். At the time of fasting, take fasting. நல்ல Dress போடு. And dress properly. எல்லாமே அதன்படி கரெக்ட்டா செய்யுங்க. And do everything in the right time. விசிட்டிங் ஒழுங்கா போயிரு. Go for visiting properly. ஜெபத்துக்கு ஒழுங்கா போயிரு. Come for prayers properly. ஜெபத்துல தேவ சமூகத்துல ஜனத்துக்காக கைகளை உயர்த்து. In the presence of God, you lift up your hands for the people. அந்த ஜனத்தை விசாரி. And inquire the people. ஒரு வாரம் வரலையா அவனை போய் பாரு. And if he cannot come for a week, then visit him. நீங்க பாஸ்டர் லாசரஸ் சொன்னது, பாஸ்டர் டானை பத்தி சொன்னதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. You would have heard about Pastor Lazarus and Pastor Don. ஒரு சகோதரன் பாஸ்டர் டான்ட்ட தனக்கு வியாதியோ ஏதோ ஒரு பிரச்சனையோன்னு சொல்லி ஃபோன் பண்ணான். And one person called the Pastor Don about his problem or ஃபேமிலில sickness. இப்படி பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி. And he said there is a big problem in our family. அவர் கேட்டு ஃபோன்ல ஜெபிச்சார். And he prayed in the phone. அதுக்கு பிறகு அவனை இவர் விசாரிக்கவே இல்லை. And he did not visit him again. அவர் சீஃப் ஏதோ எப்படியோ விட்டுட்டார், மிஸ் பண்ணிட்டார். And he missed it somehow. அவர் சீஃப் பாஸ்டர் இருந்தாரு. And he was a chief pastor and missed it. அவர் ஊழியத்தின் எதிலையோ மறந்து விட்டுட்டார். In midst of all his ministries, he forgot about it. அதுக்கு பிறகு அந்த குடும்பம் சுத்தமா கோயிலுக்கு வரல. And the family did not come to the church after that. கொஞ்ச நாள் கழிச்சு தான் இவருக்கு ஐயோ அவங்க துக்கப்பட்டு அப்படியே ஒதுங்கிட்டாங்க, நம்மளை கண்டுக்கல அப்படின்ட்டு ஒதுங்கிட்டாங்கன்னு சொல்லி அதுக்கு பிறகு இவருக்கு நியூஸ் வந்துச்சு. And he got a news that this family did not come because they were grieved. இவர் தேடி போனாரு. And he saw a seek for them and went. கதவே திறக்க மாட்டேன்டாங்க. And they did not open the door. தாவேல நீ போன்னு சொல்றான். And he said go and we can't open. திருப்பி எப்படியே உள்ள போயிட்டாரு. Somehow he went inside. உள்ள போய் என்னெல்லாமோ சொல்லி பார்த்தாராம். And he spoke something. அடுத்த ரூம்ல போய் உட்கார்ந்துட்டானாம். And he went to another room and sat. இவர் என்ன பண்ணாரு? What did he do? நீங்க என்ன செய்வீங்க? கால்களில் இருக்கிற தூசியை உதறி விட்டு அப்படியா? அந்த வசனம் உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச வசனம் அதானே? You know the verse of shaking off all your dust. கால்ல உள்ள தூசியை உதறிட்டு நீ கேடு விட்டு போன்னு சொல்லிட்டு வந்து அவரு வீட்டுக்குள்ள போய் கிச்சன்ல போய் ஒரு பாத்திரத்தை எடுத்து தண்ணி பிடிச்சு நேரா அந்த சகோதரன் அந்த ரூம்ல கொண்டு போய் வச்சு அவன் காலை கழுவுனாராம். And he washed the feet of the brother. போய் கால் கழுவுனாரு. And he washed the feet of that brother. அதுக்கு பிறகு அவன் அழுது அவன் திருப்பி ஒப்புரவானான். And then he cried and he confessed. நல்லா புரிஞ்சுக்கோங்க. Understand clearly. நீங்க ஒரு ஜனத்தை விரட்டினா கேட்ச் பண்றதுக்கு மற்ற சபைக்காரன் எப்படி இருக்கான்? ரெடியா இருக்கான். If you chase a person, then another congregation is ready to catch him. டக்குன்னு அடுத்த சபைக்காரன் எங்க வந்துருவான்? உள்ள வந்து அந்த ஆத்துமாவை கொண்டு போயிடுவான். நீங்க அவங்க பின்மாறி போயிட்டாங்க, அவன் பின்மாறி போல அதுக்கு அந்த ஆத்துமாவுக்கு நீதான் ரத்தப்பலி மேல போய் கொடுக்கணும். And he did not backslide. The other congregation is waiting to catch him and you are responsible for the soul and you need to account. கேப்பாரு. And he will ask. லாபான் யாக்கோபிட்ட கேட்டானா? Laban did inquire to Jacob. கேட்டானா இல்லையா? Did he ask or not? என்ன கேட்டான்? What did he ask? செத்து போனது, களவு போனது, நசல் கொண்டது, காயப்பட்டதுக்கெல்லாம் கணக்கு கரெக்ட்டா கேட்டான். And he asked account for the dead and for the one which was அதுக்கு சரியான கணக்கு கொடுக்காத பட்சத்துல இவன்ட்ட இருந்து ஆடை எடுத்துக்கிட்டான். And when he did not give the account properly, he took this sheep. ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். பேருண்டதை நான் உம்மிடத்துக்கு கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன். பகலில் களவு போனதையும் இரவில் களவு போனதையும் என் கையில் கேட்டு வாங்கினேன். ஆண்டவர் கேட்பாரு, இரவுல எது களவு போச்சு, பகல்ல எது களவு போச்சு, ஏன் அவன் காலத்துல கூட்டத்துக்கு வரல, என்ன நீ அவனை தேடி போனியா, நீ அவனை பாத்தியா? And God will ask that what was stolen by night and stolen by day, did you visit him and inquire him? முடிஞ்ச அளவு ஒரு மாசத்துல இப்போ இந்த கன்வென்ஷன் டயத்தில் அங்கங்கே நீங்கள் பிரதர்ஸ் போயிட்டு அளவு பரவாயில்ல, சிஸ்டர்ஸும் சரி பிரதர்ஸும் சரி மந்த்லி ஒன்ஸ் மேக்ஸிமம் விசிட் பண்ணிடுங்க. Brothers and sisters, once in a month you should visit. ஆமாம், மற்ற சபைக்காரன் அப்படியே நம்ம சபையில் எவனை தூக்கலான்ட்டு ரெடியாக பண்ணிக்கிட்டு இருக்கிறான். Other congregation are waiting to pick people from our church.
நாம மற்ற சபையிலிருந்து நீ விதைக்காததை என்ன செய்யறவன்? மற்றவர்களை பிரயாசப்பட்டு எல்லாம் செய்வாங்க, நீ என்ன செய்வ? அதை அறுப்பாய். அதான் நம்முடைய ஊழியம். நீ அங்கிருந்து ஆட்களை எடுக்கணும், உன் ஆளை அங்க விட்டுறக்கூடாது. And our ministry is that you should reap what others have sown, and you should pick people from them, and you should not leave your people to them. எல்லாவற்றுக்கும் மேலாக Above everything, ஆதியாகமம் 15:2 பார்க்கும்போது, Genesis 15:2, அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். எலியேசர் ஆபிரகாம் வீட்டின் விசாரணை கர்த்தன். Eliezer was a steward in the house of Abraham. ஆபிரகாம் விசுவாசத்தை காண்பிக்கிறது. Abraham shows faith. ஆபிரகாமின் வீடுங்கிறது விசுவாச வீடு. Abraham's house is the faith home. அந்த விசுவாச வீட்ல எலியேசர்னு ஒரு மனுஷன் தான் விசாரணை கர்த்தனா இருந்தார். In his house Eliezer was a steward. நாம கர்த்தருடைய விசுவாச வீட்ல நாம் எல்லாரும் விசாரணை கர்த்தர்கள். In the house of God we are all overseers. நம்முடைய ஊழியத்தின் மேன்மை என்ன? What is the excellency of our ministry? ஊழியக்காரங்க சாப்பிட்டாங்களா குடிச்சாங்களா அது ஒரு பகுதி. Drinking and eating is one part. விசுவாசிகள் எப்படி இருக்காங்கங்கறதை விசாரிக்கிறது ஒரு பகுதி. Enquiring and visiting about the believers is another part. அபிஷேகம், உபவாசம், தெய்வீகம், பரிசுத்தம், ஜெபம், ஜெயஜீவியம், ஜனங்கள் தெய்வீக சுத்தத்தில் நிற்பது, இதை விசாரிப்பது ஒரு பகுதி. Anointing, prayer, fastings and holiness, and people standing in divine healings another part. சமாதானத்தை பாதுகாப்பது ஒரு பகுதி. Preserving your peace is another part. பரிசுத்தத்தை பயிற்சிவிக்கிறது ஒரு பகுதி. Practicing holiness is another part. நீங்க ஊழியம் செஞ்சு சபை ஆசீர்வதிக்கப்படுவது இன்னொரு பகுதி. You minister and the church should be blessed is another part. உங்க காலத்துல சபை கட்டி எழுப்பப்படணும். In your time the church should be built up. ஆத்துமாக்கள் சபையில வந்து நிரம்பி வழியணும். The soul should be overflowing in your time. அதுதான் யோசேப்பின் அபிஷேகம். That is the anointing of Joseph. எல்லாவற்றுக்கும் மேலாக above everything, உன்னுடைய காலம் மனவாட்டி சபையை உருவாக்குவது. In your time the church, a bridal church should be formed. ஆதியாகமம் 24:2. 24:2 of Genesis. அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்கள் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் அதிகாரியுமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி, பாத்தீங்களா, வயதில் மூத்தவன், எல்லாரிலும் பெரியவன். And he is the eldest servant and ruled over everything. எல்லாவற்றுக்கும் அதிகாரி. And he was a ruler above all. அவன்தான் விசாரணை கர்த்தன். And he is the overseer. ஆபிரகாமுக்கு ஊழியக்காரன், அதே நேரத்தில் எல்லாவற்றுக்கும் அதிகாரி. He was a servant of Abraham and an overseer for everything. இவன்ட்ட தான் ஆபிரகாம் நம்பி என் பையனுக்கு நீ பொன் கொண்டு வான்னு சொல்லி அனுப்புனான். And believing him, trusting him, Abraham sent to seek for a woman for his son. இயேசு கிறிஸ்துவுக்கு முன் அடையாளம். Isaac is an example for Jesus. இவனுக்கு பெண் தேடுகிற ஊழியம், பெண்ணை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து பெண்ணை கொண்டு வந்து ஈசா கிட்ட நிறுத்த வேண்டிய ஊழியம் யாருடைய ஊழியம்? யாருடைய வேலை? எலியாசர் என்கிற விசாரணை கர்த்தனுடைய வேலை. The overseer, the Eliezer, had the job of seeking a wife for Isaac. உங்க காலத்துல अनेक விசுவாசிகள் சாவாங்க. And many believers who die in your time. அப்படிதானே? Is it so? அவனுடைய காலங்களில் ஒவ்வொரு சபைகள்லையும் வயசானவங்க, சின்னவங்க, பெரியவங்க சாவாங்க. ஆனா அவங்க சாகிறதுக்கு முன்னால அவங்க மனவாட்டியாய் மாறி சாகணும். அதான் ரொம்ப முக்கியம். வயசாயிடுச்சு செத்து போயிட்டாங்க அப்படி முக்கியம் அல்ல. Before their death they should be changed as a bride, and it is not important that because they die of the age. உன் பிரசங்கம், உன் ஜெபம், உன்னுடைய முன்மாதிரியான ஜீவியம் அவங்கள மனவாட்டியாய் மாத்தி இருக்கணும். நீ அவங்கள கரைதிரை இல்லாதவர்களாய் அங்க கொண்டு போய் நிறுத்தக்கூடிய ஒரு பொறுப்பு உனக்கு இருக்கு. Your prayer, your fastings and your life should make them as a bride, and you have a responsible to make them stand without spot and blemish. சரிதானா? Am I right? உங்க சபையில் உள்ள வாலிப பையன், வாலிப பொண்ணு, வயதியவர்கள், புதியவர்கள், பழையவர்கள் எல்லாரையும் நீங்க யாரை கொண்டு போய் நிறுத்தணும்? மனவாட்டியாய் நிறுத்தணும். All your members of the church, youths and elders and young people, everyone you should make them as a bride. பவுல் என்ன சொல்றாரு? What does Paul say? கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு உங்களை எப்படி நியமிக்கிறேன்? ஆசே 2 கொரிந்தியர் 11:2 நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக்கொடுக்க நியமித்தபடியால்
உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அதான் அவன் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. That was running in his mind. அவனுக்கு சுவிசேஷம் சொல்றான். And he declared the gospel. ஜனங்களுக்கு சத்தியம் சொல்றான். And he preached the truth. ஊர் ஊரா செஞ்சு சுவிசேஷ பிரயாணம் பண்ணா. And he went from land to land. சபைகள் தோறும் போய் சபைகளை திடப்படுத்தினான். And he established the churches. சபைகளை குறித்த கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது என்று சொன்னான். And he said the concerned church. ஆனா எல்லாவற்றுக்கும் மேலாக அவன் மைண்ட்ல எது ஓடிக்கிட்டு இருக்கு? And what was running in his mind? சபை தன்னுடைய சபையில இருக்கிற ஜனங்கள் யாரா மாறணும்? கற்புள்ள கன்னிகையாய் மாறி தேவனுக்கு முன்னால கொண்டு போய் நிறுத்தப்படணும். And the people in the church should be changed as a church virgin before Christ. ஜனங்களை கொண்டு போய் நிறுத்தணும். And they should gather the people. அவன் ஒருவேளை உன் காலத்துல சாகலாம். He might die in your time. ஆனா அவன் மனவாட்டியாய் கன்னிகையாய் கற்புள்ள தெய்வீக வாழ்க்கையில வாழ்ந்து வருகைக்கு ஆயத்தப்பட்ட நல்வரத்துல மரிக்கணும். And he should die in a state where he was a church virgin and he should be a bride. இவன் புறப்படுறாங்க. He went. ஒரு பிரதிஷ்டையோட கிளம்பறான். With a consecration he went. ஆபிரகாம்ட்ட ஒரு பிரதிஷ்டை பண்றான். And he made a consecration to Abraham. சொல்றான் எனக்கு ஆணையிட்டு கொடு. And Abraham said swear me. எனக்கு என் பையனுக்கு ஒரு நீ பெண்ணை கொள்ள வேண்டும். And you need to take a wife for my son. என் பையனை எகிப்துக்கு கொண்டு போக கூடாது. And you should not take my son to Egypt. அந்த தேசத்துக்கு கொண்டு போக கூடாது. Should not take him to that nation. அந்த அந்நிய தேசத்துக்கு கொண்டு போக கூடாது. Should not take to the strange land. அங்கிருந்து அவளை கொண்டு வந்து என் பையனோட சேர்க்கணும். But you need to bring her and make her along with my son. அதான் பிரதிஷ்டை. That is consecration. ஆபிரகாமுக்கு எலியாசருக்குள்ள உடன்படிக்கை. And this was the இதுதான் உனக்கும் தேவனுக்குள்ள உடன்படிக்கை. And this is the covenant between you and God. சபையை கற்புள்ள கன்னிகையாக நான் கொண்டு வந்து நிறுத்துவேன். Lord, I will bring the church as a chaste virgin. சரிதானா? எஸ்தரின் புத்தகத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா In the book of Esther, அங்க अनेक பெண்களை ஊர்ல இருந்து பிடிச்சிட்டு வராங்க. And there were many women who were caught. கன்னி பெண்களை தேசத்துல இருந்து 127 தேசத்துல இருந்து பிடிச்சு கொண்டு நிப்பாட்றான். In 127 provinces all the virgins were caught. அங்க வந்த பிறகு After coming there, அவங்களை யார் கையில கொடுக்கறான்? To whom they were surrendered? சொல்லுங்க. எல்லாம் ஒருத்திக்கு ஒண்ணும் தெரியாது. இப்போ முடிஞ்ச பிறகு பாருங்க லோட 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 அங்க மார்க்கெட் மாதிரி ஓடும். மீன் மார்க்கெட் மாதிரி. சொல்லு. ஹேகாய் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்டான். And they were surrendered unto Haggai. நீங்க பைபிள்ல படிச்சீங்கன்னா பிரதானிகள் இருக்கும். இங்கிலீஷ்ல என்ன இருக்கு? Eunuchs. யூனக் அன்னகர்கள் அன்னகர்கள்னு சொல்லி இருக்கும். And in English it is called as eunuchs. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஹேகாய். For Haggai was the first step. அங்க இருந்து செலக்ட் ஆகி வெளியே வந்த பிறகு And she got selected and came out. And Shastars. அப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பா போயிட்டே இருப்பாங்க. And then the next step. ஹேகாய்னா என்ன அர்த்தம்? What do you mean by Haggai? சாஸ்காஸ்னா என்ன அர்த்தம்? What is எல்லாம் நான் சொன்னேன். இந்த ஏட்டு சுரக்க மாதிரி எழுதி வச்சுட்டு இந்த டைரி இது புது வருஷத்துல நாங்கள் புதிய டைரி வைத்திருக்கிறோம். அது நீங்க 3 வருஷத்துக்கு முன்னால பண்ணீங்க. அது எங்க இருக்கு? பரணியில் இருக்கிறது பத்திரமாக. அப்படியா? சாஸ்காஸ்னா என்னது? What do you mean by Shastars? சொல்லு, தப்பா இருந்தா நான் சரிப்படுத்துறேன். சொல்லுங்க. எனக்கு ஞாபகம் இல்லை, நீங்களே சொல்லுங்க. I don't remember, but you have to say. எனக்கு ஞாபகம் கொஞ்சம் இருக்கு, அதுக்காக நீங்க புதுசா நிச்சயம் சொல்லிடக்கூடாது. சொல்லு சொல்லு. ஒரு அர்த்தம் அழகின் ஊழியன். அதாவது அவள் ஒரு கன்னிப்பெண் தான், அழகா இருக்கிறது கன்னிப்பெண் தான். ஆனால் அவளை கொண்டு வந்து இங்கே சுத்திகரித்து அவங்கள ரெடி பண்ணி அடுத்து ராஜாக்கிட்ட கொண்டு போய் விட்ட பிறகு அந்த ராஜாக்கிட்ட போயிட்டு வந்த பிறகு அவள் எங்கே வந்துடுவா? ஏகாயிட்டிருந்து எந்த ஸ்டெப்புக்கு வந்துடுவா? சாஸ்காஸ்ட்டை வந்துடுவா. அப்படி தானே? கரெக்டா? சாஸ்காஸ்னா இன்னும் அழகின் ஊழியன். அப்படி அவளை இன்னும் அழகுபடுத்துறது, ராஜஸ்திரியா உருவாக்குற வேலை நம்முடைய வேலை. And making her as a beautiful princess, that is the work. நம்ம எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம்? And how many of us are like this? உன் கையில கொடுத்தவன் எவனா இருந்தாலும் எவளா இருந்தாலும் அவளை மனவாட்டியா மாற்றணும். Whomever has been given in your hand, you need to change them as a bride. அது எத்தியோப்பியால இருந்து ஒரு பொண்ணை கொண்டு வந்திருக்கலாம். It might be a girl from Ethiopia. நைஜீரியால இருந்து ஒரு பெண்ணை கொண்டு வந்திருக்கலாம். A girl from Nigeria. எப்படி இருக்கும் ஆளு? How will she be? கண்ணங்கரேர்னு இருக்கும். She'll be dark. ஆனா அவளே ராஜஸ்திரியா மாத்தலாம். And you can change her as a queen. அப்படிதானே? கரெக்ட் தானே? மாத்த முடியாதா? இன்னைக்கு நீ சண்டைக்காரியா இருப்ப, கர்த்தர் உன்னை பூர்ணமாய் மாத்த வல்லமை உள்ளவர். And you might be a fighter, but God was well able to change you. பில் கேலன் அப்படின்னு சொல்லி சியரா லியோன்ல ஊழியம் செஞ்ச ஒரு பிரதர் தமிழ்நாட்டிலே இறந்துட்டார். A brother who worked in Sierra Leone, his name was அவர் பேர் வந்து பில் கேலன். His name was Bill Gallen. அவர் தான் அந்த ஊழியத்துல
சியரா லியோன்ல மெயின் சர்ச் வச்சு நடத்தின முக்கியமான ஒரு ஆள். He was an important person in Sierra Leone. அவர் வந்து சென்னையில இறந்துட்டார். He died in Chennai. அவர் அடக்கத்துல பாஸ்டர் பிஎம் பேசினார். And Pastor PM was speaking in his death. சீயோனில் இன்னான் பிறந்தான் அப்படின்ட்டு அதுக்கு கீழ என்ன இருக்கு? எத்தியோப்பியாவிலும் பெலிஸ்தீரிலும் ஆசே 87ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். என்னை அறிந்தவர்களுக்குள்ளே ராகாவையும் பாபிலோனையும் குறித்து பேசுவேன். இதோ பெலிஸ்தியரிலும் தீரியரிலும் எத்தியோப்பியரிலும் கூட இன்னான் அங்கே பிறந்தான். எப்படி எத்தியோப்பியில இருந்து ஒருத்தன் வந்தா கூட அவன் யாரா மாறுவான்? பெலிஸ்தியர்ல இருந்து வருவான். ராகாப் எகிப்து எங்க இருந்து வந்தாலும் அவனை சீயோனாய் மாற்றுவார். சீயோன்ல பேர் எழுதுவார். And he might come from Philistia or Ethiopia. He might change as Zion and be named in Zion. இங்க பாருங்க, சீரியா தேசத்துல போய் அவன் அழகாக ஒரு பெண்ணை தெரிந்து கொண்டு வந்து அவளை கரெக்டா ஈசாக்குக்கு முன்னால் நிறுத்திட்டான். And he went to Syria and chose a beautiful wife for him and brought him to Isaac. ஒரு அடிமை பெண்ணை ராஜஸ்திரியாக மாற்றக்கூடியது அந்த ஏகாய்க்கு கிருபை கிடைத்தது. Hagar got a grace to change the captive girl into a queen. ஒரு சாதாரண தாய் தகப்பன் இல்லாம அநாத மாதிரி இருந்த ஒரு பெண்ணை அங்க கொண்டு வந்து ராஜஸ்திரியா யார் மாற்றினது? கொண்டு வந்து நிப்பாட்டினது யாரு? ஏகாய். Hagar made as her a queen though she was an orphan. அதுதான் நம்முடைய ஊழியம். That is a ministry. அடுத்து சாஸ்காஸ்ட போறா. And then she went to Sasgast. அதுக்கு பிறகு அவ பெர்மனன்ட் ராஜஸ்திரியா மாறிடுறா. And then she became a permanent queen. இந்த எலியாசர் This Eliezer ஒரு பிரதிஷ்டை பண்ணிட்டான். made a consecration. அவனுடைய பிரதிஷ்டை வேற ஒண்ணுமே கிடையாது. His determination was nothing. நான் போய் ஒரு பெண்ணை கொண்டு வந்து நிறுத்துவேன். Surely I'll bring a wife. உன்னுடைய ஊழியத்தினுடைய உச்சகட்ட மேன்மை, நீ ஊழியம் செய்கிற இடத்துல ஜனங்கள் மனவாட்டியாய் மாறி வருகையிலே வர வேண்டும். The excellency of your ministry is the people in your church should be changed as a bride and be caught up in his coming. நீ மட்டும் பரலோகத்துக்கு போனா போதாது. It is not enough that you alone go to heaven. இவன் போறான். He goes. ஒரு குறிக்கப்பட்ட இடத்துக்கு போய்ட்டான். He went to a certain place. அங்க போய் கரெக்ட்டான செலக்ட் பண்ணனும். And he need to pick a right person. என்ன பண்றது? What to do? ரோட்லயே ஜெபம் பண்றான். And he prayed in the road. ஆண்டவருடைய சமூகத்துல அங்கேயே ரோட்லயே ஒரு பிரதிஷ்டை பண்றான். And he made a consecration with God. ஆண்டவரே நான் அங்கேயே நிப்பேன். Lord, I'm stand here. என்னுடைய பிரயாணத்தை நீங்க வாய்க்க பண்ணது உண்மைனா, if you have made my journey ஒரு through, பெண் வரணும். a girl should come. அந்த பெண்ணிட்ட நான் கேட்கணும். I should ask her. அவ எனக்கும் தண்ணி கொடுக்கணும், ஒட்டகத்துக்கும் தண்ணி கொடுக்கணும். She should give water for me and also for my camels. அப்படியே நிக்கறான். And he was standing there. அது நிறைவேற்றப்படுகிறது. And that was fulfilled. வீட்டுக்கு போறான். He went home. அங்க சாப்பாடு கொடுக்கறாங்க. And they gave food. நான் சாப்பிட மாட்டேன். And he said, I will not eat. எனக்கு சாப்பாடு வேண்டாம். I don't want food. எனக்கு முக்கியம் இந்த பெண்ணை நீங்க கொடுக்கறீங்களா இல்லையா? It is important for me to give your daughter or not. சோறு தான் முக்கியம். சோறு கண்ட இடம் சொர்க்கம். ஊழியக்காரனுக்கு சோறு கண்ட இடம் சொர்க்கம் கிடையாது. And looking at the food, that is not heaven for servants. நீ வந்து சாப்பிட வேண்டிய அவசியம் இல்ல. மனவாட்டியா மாற்ற வரைக்கும் நீ சாப்பிட வேண்டிய அவசியம் இல்ல. It is not a need for you to eat until you change them as a bride. நடந்தது என்ன? What happened? அழகா அவளை அழைச்சிட்டு கரெக்ட்டா கொண்டு வந்து நிப்பாட்டிட்டான். And he took her and made him stand before Isaac. வரும்போது when she came, அந்த டிராவலிங் டயத்திலேயே அவளுக்கு சத்தியத்தை அழகா சொல்லி கொடுத்துட்டாங்க. And in the time of travel he preached the truth to him. அவங்க அப்பா வரல. Her father did not come. அண்ணன் வரல. Brother did not come. அவனுடைய சொந்தங்கள் வரல. No relations were there. ஆனா ஒட்டகத்துல அவ கூட அடுத்த ஒட்டகத்துல வரும் பொழுது ஆபிரகாம் யாருன்னு சொல்லிட்டான். And he teach who is Abraham, யாருன்னு சொல்லிட்டான். who is Isaac. எல்லாம் தெளிவா சொல்லிட்டான். And he teached everything clearly. கரெக்ட்டா கிளியரா கொண்டு வந்து நிப்பாட்றான். And he brought her clearly. இப்போ ஈசாக்கு வர்றான். And Isaac was coming opposite. இவ பார்த்து சொல்றா, அங்க தூரத்துல ஒருத்தர் வர்றாரே, அவர் யார்? And he asked, what man is that walketh in the field to me? அவர்தான் என் எஜமான். And he is a master. அவ என்ன சொன்னா? What did she do? உடனே எங்க இருந்து இறங்கிட்டா? உடனே ஒட்டகத்துல இருந்து இறங்கி முக்காடு போட்டு ரெடி ஆயிடுச்சு. And she came off from the camel and took the veil. எப்போ ட்ரம்பட் அடிச்சாலும் நீ ஊழியம் செய்த ஜனங்கள் ரெடியா புறப்படுறதுக்கு ரெடியா இருக்கணும். Whenever the trumpet sounds, the people whom you ministered for அதான் should be நம்முடைய ready. ஊழியத்தினுடைய விசாரணை கர்த்தர்களுடைய கடைசி ஊழியம். That is the last ministry of the overseer. சாப்பாட விசாரிக்கிறது, inquiring about food, விசாரிக்கிறது, inquiring about clothes, விசாரிக்கிறது, inquiring about house, விசாரிக்கிறது, inquiring about car. இதெல்லாம் ஒரு பகுதி. This is another part. பரிசுத்தம், தெய்வீகம், உபவாசம், ஜெபங்கள் இவைகள் இன்னொரு பகுதி. Holiness, fastings, prayers is another part. பைத்தோம காவல் காக்கிறது, விசுவாச வீட்டிலே விழித்திருக்கிறது, விசுவாச வீட்டிலே எல்லா பகுதியிலையும் அழகா மெயின்டைன் பண்றது அது ஒரு பகுதி. Maintaining the house of God and being vigilant and being a watchman is another part. ஊழியம் செஞ்சு ஜீவனை கொடுத்து பிரயாசப்பட்டதனால ஊழியம் ஆசீர்வதிக்கப்படுறது, பில்டிங் கட்டப்படுறது, ஜனங்கள் சேர்க்கப்படுகிறது, சபை எழுப்புதல் நடக்கிறது, அது ஒரு முக்கியமான பகுதி. And building up the churches is another part.
எல்லாவற்றை காட்டிலும் above everything, உன் காலத்துல அந்த ஜனங்கள் தெய்வீகமாய் மாறி வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும். and your time the people should be changed with all divinity and get ready for his coming. Let us all close our eyes. ஆமென். உங்களை என்னையும் கர்த்தருடைய வீட்டில் விசாரணை கர்த்தராய் வைத்திருக்கிறார். God has kept you and I as a Stephen in the house of God. நீங்க பாட்டுக்கு சாப்பிட்டு தூங்கிட்டு எல்லாரையும் அடிச்சுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு புசித்து குடித்து வெறிச்சிங்கன்னு சொன்னா அநேக அடிகள் வாங்குவோம்னு பைபிள் சொல்லுகிறது. And if you eat and drink and you're drunken, then you'll get many stripes. ஒரு 2 நிமிஷம் கண்ண மூடி முழங்கால் போடலாமா? Let us all close our eyes and be on our knees for 2 minutes. கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை நீ ஒரு விசாரணைக்காரன். The word that Lord gave us, you are a steward. நீ பாட்டுக்கு அந்நியனை போல இருக்க கூடாது. You should not be like a stranger. நீ கர்த்தருடைய வீட்ல வழிபோக்கனை போல இருக்க கூடாது. You should not be like the one who goes கர்த்தருடைய வீட்ல நீ சோம்பேறியா இருக்க கூடாது. You should not be with the slothful. ஜனங்களை துரத்துகிறவனா இருக்க கூடாது. You should not chase the people. ஜனங்களை நேசியுங்கள். Love the people. ஜனங்களை விசாரியுங்கள். Enquire the people. ஊழியர்களை விசாரியுங்கள். Visit the servants. மாம்சத்தில் அல்ல, not carnally. ஆவிக்குரிய விதத்தில. In spiritual manner. அவங்க ஜெபம் எப்படி இருக்கு? How is your prayer? அவங்க உபவாசம் எப்படி இருக்கு? How is their fasting? அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு? How is their spiritual life? அவங்க சுகம் எப்படி இருக்கு? How is their health? விசாரி. Enquire. சமாதானத்தை விசாரி. And enquire about peace. சுகத்தை விசாரி. Visit their health. ஆமென். எல்லாவற்றுக்கும் மேலாக above everything. காலங்களில ஊழியம் ஆசீர்வதிக்கப்படணும். In your time the ministry should be blessed. உன் காலத்துல ஜனங்கள் நிரம்பி வழியணும். The soul should be overflowing in your time. மந்தை பெருகிறது போல ஜனங்கள் பெருகணும். As the flock increases, the men should increase. மன்றாடு. And pray for that. உபவாசம் போடு. Fast. வீட்ல உபவாச ஜெபங்களை வை. Conduct fasting prayers at houses. விசுவாசிகள் வீட்ல உபவாச ஜெபத்தை போடு. Every believer's house conduct fasting prayers. ஆமென். நல்லா அந்த ஜனத்துக்காக திறப்புல நில்லு. And stand in the gap for the people. ஜனங்கள் மந்தை பெருகிறது போல ஜனங்கள் சபையில பெருகட்டும். As the flock increases, the men should increase in the church. அந்த ஜனங்களை கற்புள்ள கன்னிகையாக மாற்றுங்கள். Change them as a church virgin. வருகை நம்பிக்கையுள்ள கொண்டு வாருங்கள். And give them the hope of the coming of the Lord. மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்கிறதுக்கு அவர்களை பாத்திரவான்களாய் மாற்றுங்கள். Make them worthy to stand before the Son of Man. எல்லாரும் கண்களை முழங்கால் போடுவோம். Let us close our eyes and be on our knees. ஆமென். நம்முடைய ஊழியத்தை நன்றாக நாம் செய்தால் நமக்கு பிரதிபலன் உண்டு. If we do a ministry properly, we'll get a reward. உண்மையும் உத்தமமான விசாரணைக்காரன் யார்? Who is the faithful and wise steward? ஆமென். நம்மை தான் உண்மையுள்ளவர்கள் நம்பி விசுவாசித்து கர்த்தர் கொண்டு வந்தார். Believing that we are faithful, God has brought us. அவருடைய நம்பிக்கையை நாம் சிதைக்க வேண்டாம். We should not demolish his faith. அந்த நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாய் நம்மை மாற்றுவோம். We should be the worthy vessel for his faithfulness. ஆமென். விசாரணை கர்த்தராய் நீ மாறினால் Be as an overseer. கர்த்தர் உன்னை மேன்மையுள்ளவனாய் மாற்றுவார். God will make you as an excellent person. பைபிள் சொல்லுகிறது, The Bible says, அவனை தன் ஆஸ்திகள் எல்லாவற்றுக்கும் அதிகாரியாக மாற்றினார். He made ruler upon all his assets. நாம் உண்மையுள்ளவர்களாய் இருந்தால் பரலோகத்தில் நம்மை மேன்மையான இடத்திலே கொண்டு போய் வைப்பார். If we are faithful, God will give an excellent place in heaven. இனி ஒரு மகிமைக்கு ஒப்படத்தக்கவைகள் அல்ல. And this time of tribulation is not enough. ஆண்டவரே, இதுவரைக்கும் என்னுடைய ஊழியத்துல உண்மையான விசாரணை ஊழியத்தை நான் செய்யலன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள் வாயை திறந்து மன்னிப்பு கேளுங்கள். And open your mouth and ask forgiveness that you didn't do a proper faithful steward. இனிமேல் கர்த்தருடைய வீட்டில் நான் உண்மையும் விவேகமும் உள்ள விசாரணைக்காரனாய் வாழ்ந்து காட்டுவேன். I will be as a faithful and wise steward in the house of God. ஆமென். சபைக்காக கரைதிரை இல்லாத ஒரு கூட்டத்துக்காக இயேசு ஜீவனை கொடுத்தார். கரைதிரை இல்லாமல் ஜனங்களை மனவாட்டியாய் மாற்ற நாமும் நம்முடைய ஜீவனை கொடுப்போம். Jesus gave his life to change a church without spot and blemish, and we should also give our life for that. விசாரணைக்காரனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Let us receive the anointing of a steward. விசாரணைக்காரனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள். Let us receive the power of the overseer. அந்த அபிஷேகம் உனக்கு அந்த ஜீவியத்தை பயிற்சி வைக்கும். And that anointing will practice your life. ஹalleluya, 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 ஹalleluya. ஆண்டவரே, இமகரமல கரமல கதிரமன. Hallelujah. Shidabala gara bagara bala gadira bagara bala gadira gara bagadira. Shidabala gara bagara bala gadira gara vigara bala gadira gara mania. Shidabala gara bagara bagara bagadira bala gara hipto mania angara mana. Hallelujah. 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 சிலுவை காட்சியை கண்டு முன்னேறி சேவையே புரிவே ஜீவனம் வைத்தே. சிலுவை காட்சியை கண்டு முன்னேறி சேவையே புரிவே ஜீவனம் வைத்தே. என்னை சேர்த்திட say
காட்சியை கண்டு முன்னேறி சேவை புரிவேன் ஜீவனை வைத்தேன். சிலுவை காட்சியை கண்டு முன்னேறி சேவை புரிவேன் ஜீவனை வைத்தேன். என்னை சேர்த்திட வருவேன் என்ற எண்ணயுடன் நம்பி வாழ்ந்திடுவேன். என்னை சேர்த்திட வருவேன் என்றார் என்ற எண்ணயுடன் நம்பி வாழ்ந்திடுவேன். என்னை சேர்த்திட வருவேன் என்றார் என்ற எண்ணயுடன் நம்பி வாழ்ந்திடுவேன். என்னை சேர்த்திட வருவேன் என்றார் என்ற எண்ணயுடன் நம்பி வாழ்ந்திடுவேன். Hallelujah. Hallelujah. Rebahari bala bari bala bari bala manak. Remaniara thirigi karabakatu. Amen. கர்த்தருடைய வீட்டில் ஒரு நல்ல விசாரணை கர்த்தர்களாக ஜீவிக்க, கர்த்தருடைய ஊழியங்களிலே கர்த்தரை விசாரணைக்காரர்களாக நம்ம ஏற்படுத்தி வைத்த ஊழியத்தில் உண்மையாய் செயல்பட கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரா 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 சோதரா. எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய ஜனங்களை மனவாட்டியாய் கொண்டு போய் நிறுத்தக்கூடிய விசாரணைக்காரர்களாய் நம்மை கர்த்தர் உருவாக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரா 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 சோதரா. நாமும் நம்முடைய ஜனங்களும் மனவாட்டியாய் மாறி அவரை சந்திக்க அருள் செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரா சோதரா சோதரா. ஜோம். அருமையான இயேசுவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக நன்றியுள்ள இருதயத்தோடுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரே, இந்த சாயங்கால வேளையிலும் ஊழியர்களாக நாங்கள் ஒன்று சேர்ந்து உண்மை போட்டி புகழ நம்முடைய சமூகத்தை அனுபவிக்க, நம்முடைய தாசன் மூலமாக நம்முடைய வார்த்தைகளை கேட்க நீர் எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். சென்ற மாதம் எல்லா நீரங்களுக்கு நல்லவரும் போதுமானவருமாக எங்களோடு கூடியிருந்தீர். நல்ல கர்த்தாவே, நீர் நல்ல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாக ஒவ்வொரு ஃபேத்துமே நீர் பாதுகாத்தீர். எத்தனையோ வியாதிகள், பலகீனங்கள், மரண தருவான கஷ்டங்கள் வந்த போதிலும் கூட அவைகளுக்கெல்லாம் நீங்களாக்கி எல்லா ஊழியர்களையும் சுகத்தோடும் பலத்தோடும் நீர் கூட்டி சேர்த்து நீர் செய்த எண்ணி முடியாத நன்மைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா ஃபெய்த்தோமே கண்ணன் மணி போல பாதுகாத்தும் வெற்றிகரமாக ஜெயகரமாக தங்களுடைய ஓட்டத்தை ஓடவும் கிருபை கொடுத்தபடியாக ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் நீர் எங்களுடைய மத்திய கடந்து வந்த நீர் எங்களோடு பேசி உடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நாங்கள் உண்மையை ஒத்தவும் உள்ள ஊழியர்களாக உம்முடைய சமூகத்தில் கர்த்தாவே உமக்கு ஊழியம் செய்ய வேணும். நம்முடைய வார்த்தைகளிலூടെ நீர் உங்களோடு ஈடுபட்டபடியாக ஸ்தோத்திரம். எங்களுடைய ஊழியத்தின் பகுதியில் திரு சந்தர்ப்பங்களில் நல்ல விசாரிப்புகாரராக நாங்கள் காணப்படாத அனுபவங்கள் உள்ளதெல்லாம் நீர் மன்னித்து மறந்தும் இந்த நாட்களில் எங்களை உண்மை உத்தமம் உள்ள ஊழியர்களாக மாற்றும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லிதான வார்த்தையின்படி சிலர் கர்த்தாவே மற்றவரை அடிக்கிறதற்கும் வேதனைப்படுத்துவதற்கும் எழும்பிதான அனுபவங்கள் எங்களுடைய ஜீவியத்தில் வேண்டாம். 100க்கு 100 உண்மையோடு உங்களுடைய ஊழியங்களை நாங்கள் விசாரிக்க வேணும். ஊழியக்காரை விசாரிக்க வேணும், ஜனங்களை விசாரிக்க வேணும். ஒருவருடைய சுக செய்திகள் அறிஞ்ச மகிழ்ச்சியோடு துதிக்க வேணும். அந்த அனுபவத்தில் நீர் தொடர்ந்து எங்களை நடத்தும். நீர் ஆவிக்குரிய ஜீவியத்தில் கர்த்தாவே யோசிப்ப இந்த பொத்திப்பேரின் வீட்டில் இருந்தான வேளையில் அவர் எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கப்பட்டது போல எங்களுக்கு கொடுக்கப்படும் ஊழியத்திலும் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாக அநேக ஜனங்களை ரட்சிப்பின் பாத்திரங்களாக மாற்றும்படி நீர் எங்களை ஒன்னோடி தகுதி உள்ளவர்களாக மாற்றும். ஈசாக்குக்காக கர்த்தாவே எலியாசர் ஒரு மனவாட்டியை சேர்த்து கொள்ளும்படியாக போன வேளையில் நீர் அந்த வேலையை உண்மை உத்தமாக செய்து ஏற்றொரு மனவாட்டியாக நீர் கொண்டு வரும்படி செய்தது போல எங்களுக்கு நீர் கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் நாங்கள் உமக்கு ஏற்ற மனவாட்டியாக கர்த்தாவே உமக்கு தகுந்த கரைதறி இல்லாத மனவாட்டிகளை சேர்த்து கொள்ளும்படி நீர் இந்த நாட்கள் கொடுக்கப்பட்ட சத்தியங்களுக்கு ஏற்றவாறு எங்களுடைய ஜீவியத்தை புதுப்பிச்சு உயிர்ப்பிக்கப்படும். நீர் இந்த நாட்களில் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியங்களில் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு செய்யும்படி ஒவ்வொருவரையும் நீர் ஒன்னோடி தகுதிப்படுத்தும். எஸ்தேரினை போல கர்த்தாவே அவள் ஒரு தகுதியானவளாக ராஜஸ்திரியாக மாறியது போலுள்ள அனுபவங்கள் யாவருடையும் ஜீவித்து தந்தங்களை நீர் ஒன்னோடி தகுதியாக்கும். நம்முடைய சமூகத்தில் கேட்ட சத்தியங்களும் ஒன்றும் நாங்கள் விசாரிப்புகாரராக நீர் எங்களை எந்த பகுதியில் வச்சிருந்தாலும் எந்த இடத்தில் வச்சிருந்தாலும் கர்த்தருக்கு உகந்த வாசனையாக கர்த்தாவை உண்மை பிரியப்படுத்தி கொண்டு முன்னேறி செல்ல நம்முடைய வார்த்தைகளும் நம்முடைய சத்திய
சத்தியங்கள் யாவருக்கும் பிரயோஜனப்படട്ടെ. എല്ലാ ഫെയ്ത്തൂമുകളെയും നീർ അപ്പയർപ്പെട്ട ഫെയ്ത്തൂമുകളാக മാറ്റും. എല്ലാ സഹോദരങ്ങളും ഒരു മനமாக ஐக்கியமாக மகிழ்ச்சியோடு தங்களுடைய ஊழியங்களை செய்து கர்த்தரை பிரியப்படுத்த, ஜனங்களை பிரியப்படுத்த, யாவருக்கும் விசாரிப்புகாரராയിരിക്കുന്ന അനുഭവത്തെ നീർ കൊടുത്തരുളും. இந்த மாதத்தின் துவக்கத்தில் இப்பேற்பட்ட ஒரு நல்ல அனுபவத்தை தண்ணீரை நாங்களும் கர்த்தருக்கு உகந்த வாசனையான நல்ல மணவாட்டிகளை சேர்க்கிறது மட்டுமல்ல, எங்களையும் தகுதிப்படுத்தி நம்முடைய சமூகத்தில் நிற்கும்படி நீர் எங்களை தகுதியுள்ளவர்களாக மாற்றும். நம்முடைய சமூகத்தில் கேட்டுக்கொண்ட சத்தியங்கள் யாவருக்கும் பிரயோஜனப்பட்டபடியாக ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தின் துவக்கத்திலே நீர் எங்களுடைய மத்திய கிரியை செய்து எங்களை உயிர்ப்பிக்க, எங்களை பலப்படுத்த, உம்முடைய ஊழியத்துக்கு பயன்படுத்த, பிரயோஜனப்படுத்த உம்முடைய வார்த்தைகள் மூலம் கர்த்தாவே நீர் எங்களோடு இடப்பட்டீரே. அதன்படி எங்களுடைய ஜீவித்தை சுத்திகரித்து முன்னுக்கு போகும்படி இன்னும் ஏராளமான கிருபைத்தாரு ஆண்டவரே உம்முடைய கரங்கள் எங்களை നമ്മുടെ സമൂഹങ്ങളോട് കൂടിയിരിക്കും. നീരങ്ങളെ ആശീർവദിക്കും. കർത്തർ തുടർന്ന് ഞങ്ങളുടെ ഊഴിയങ്ങളെ പാരമെടുക്കും. നമ്മുടെ പിള്ളേകൾ യാവരെയും നീർ തുടർന്ന് സുഖബലത്തോടും പാതുകാത്ത് ആശീർവദിയും. വസനത്തെ പേശി നമ്മുടെ ദാസിനെയും കൃപയ്ക്കുള്ള മറയത്തും ഏരാളமான ആശീർവാദങ്ങളോട് നടത്തും. തുടർന്ന് നമ്മുടെ സമാധാനം ഞങ്ങളോട് ഞങ്ങളുടെ പിള്ളകളോടും കൂടിയിരിക്കും. ഞങ്ങളുടെ ജനങ്ങളെ അന്തന്തടങ്ങളിൽ വഴി നടത്തി നമുക്ക് ഉഗந்த വാസനയാണ് കർത്താവിയാണ് ആളുകളാക്കി മാറ്റും. ആശീർവദിക്കും. യേശുവിന്റെ നാമത്തിൽ പിതാവേ ആമേൻ. നമ്മുടെ കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിന്റെ പിതാവാകിയ അன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் நம்ம அனைவரும் சகல பரிசுத்தவான்களோடு கர்த்தராகிய இயேசு மகிமையிலே வெளிப்படும் மட்டும் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா.